வேதம் வல்லார்களைக் கொண்டு வெண்ணோறு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்கு அனுகுணமாக ஆண்டாள் வேதம் வல்லார்களையும் வெண்ணோர்களையும் முதல் முன்னமே பற்றி பின்னால் பகவானை துயிலெழுப்பி அவனிடத்தில் பறை என்னும் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள். எம்பெருமானை ஆசிரயிக்கும் போது அதற்கு ஓர் முறை உண்டு, வகை உண்டு. ஒரு சின்ன அவர விதையை பூமியிலே நட்டுவிட்டு மறுநாள் அவரை கொடி பந்தத்தில் சுற்றி கொண்டதா என்று பார்க்க முடியாது. விதைக்கருகே ஒரு சிறு குச்சி நட்டு கொடியை குச்சியில் சுற்றிவிட்டு அது சுற்றி வளர்ந்த பிற்பாடு ஒரு கொம்பு நட்டு அதில் ஏற்றிவிட்டு மூன்றாவது நிலையாக பந்தலை போட்டால் கொடி பந்தலில் ஏறும். இதுதான் விதையை பந்தலாக்கி ஏற்றும் முறை. நாம் சிறு விதை போல் நம் உள்ளத்தில் பக்தியை விதைத்து கொண்ட பிற்பாடு எங்கோ இருக்கும் பெருமான்கிற பந்தலில் இந்த ஜீவாத்மாவை ஏற்ற வேண்டுமானால் அது அடுத்த நாள் நடந்து விடாது. மெதுமெதுவேதான் இவனுக்கு பக்தி பரிபக்குவம் அடைய வேண்டும். அவனை நேர போய் பற்றுவதும் இயலாது. அதனால தான் மற்ற பல பேரை பற்றி அவர்களை முன்னிட்டு கொண்டே பெருமானை ஆசிரியிக்க வேணும் என்று வேதங்கள் கூறுகின்றன. இதைத்தான் பரமனை பற்றும் முறை. முதலில் பாகவதர்கள், பக்தர்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்களை ஆசிரியிக்க வேண்டும். அவர்கள் அனுமதித்து அவர்கள் வழிகாட்ட விண்ணோர்கள்னு கொண்டாடப்படும் விஸ்வக்சேனர், கருடன், ஆதிசேஷன் இவர்களுக்கெல்லாம் தலைவியாருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி ஆகியோரை ஆசிரியிக்க வேண்டும். இவர்களும் அனுமதித்து அனுகிரகித்த பிற்பாடு மூன்றாவதாகத்தான் பெருமானை ஆசிரியிக்க வேண்டும். இதைத்தான் ஆழ்வார் வேதம் வல்லார்களை கொண்டு, வேதம் வல்லார்கள் தான் பக்தர்கள், பாகவதர்கள். விண்ணோர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விண்ணோர்கள் தான் கருடனும் விஸ்வக்சேனரும் சக்கரத்தாழ்வானும் பாஞ்சஜன்யமும் பிராட்டியும். பெருமான் திருப்பாதம் பணிந்து, பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த முறையோடு தான் நம்மாழ்வாரும் ஆசிரியித்தார். திருவாய்மொழி 6ஆம் பத்தில் பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்க வந்தார். 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி 10வது பாசுரம் சரணாகதி பாடல். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இது சரணாகதியை அனுஷ்டித்த பாசுரம். ஆனால் அப்போ நேர பெருமானுடத்தில் போயிட்டாரோ? இல்லை. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு பாட்டு இருக்கிறபடியால் அலர்மேல் மங்க நாச்சியாரைத்தான் முதற்கண் பற்றினார். அப்போ விண்ணோர்களை பற்றினத்துக்கு அது சமம். இது எல்லாத்துக்கும் தொடக்கம் 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. 6ஆம் பத்தினுடைய கடைசி திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா, அதில் கடைசி சரணாகதி பண்ணுற பாசுரம். 6ஆம் பத்தினுடைய தொடக்கத்திலேயே வைகல் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்காள் செய்கொள் சென்னலுயர் திருவண்வண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்தென் கனிவாய் பெருமானைக் கண்டு. கைகளிலே சக்கரம் பிடித்திருக்கும் பெருமான் திருவண்வண்டூருங்கிற திவ்யதேசத்தில் இருக்கிறவர். மலையாள திவ்யதேசங்கள் 13, அதில் திருவண்வண்டூரில் பெருமாள் எழுந்துருளிருக்கார். ஹே பறவகளே, நீங்கள் போய் நான் ஒருத்த காத்துருக்கேன்னுட்டு பகவானிடத்தில் சொல்லுங்கள் என்று நாயிகாபாவத்தோடே தூது விடுகிறார். ஆழ்வார்களிலே பராங்குஷருங்கிற நம்மாழ்வாருக்கு நாயிகாபாவம் வந்தால் பராங்குஷ நாயகி, பரகாலன்கிற திருமங்கையாழ்வாருக்கு நாயிகாபாவம் வந்தால் பரகால நாயகி. இவர்கள் தூது விடுவார்கள். பெருமான குறித்து பறவைகளை தூது விடுவார்கள். இந்த பறவைகள் காலில் விழுந்து தான் காரியத்தை நடத்தணும்னு பிரார்த்திக்கிறார். அப்போ பறவை காலில் விடுறாரே, அது யார்? தேவதையா, ஆச்சாரியனா? பறவையை போய் அதுங்க காலில் விடலாமன்னால்
யார் நம்மை பற்றி பெருமானிடத்தில் போய் பேசுகிறார்களோ அவர்கள்தானே ஆச்சாரியர்கள். அப்போ இந்த பறவைகள் தான் ஆச்சாரிய ஸ்தானம். சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும்னு சூத்திரம். அப்போ பறவைகள் காலில் விழுந்தது தான் பக்தர்கள் பாகவதர்கள் ஆச்சாரியர்களை பற்றினது. ஆறாம்பத்து தொடக்கத்தில் வேதம் வல்லார்களை ஆசிரிச்சுட்டார். யார் இங்கே வேதம் வல்லார்கள்? பறவைகள் தான். கொக்கும் நாரையும் கிளியும் தான் வேதம் வல்லார்கள். ஏன்னா அவர்கள் தானே நம்ம பற்றி பெருமானிடத்தில் போய் பேச போகிறார். ஆச்சாரியர்கள் இடத்துல பறவைகளை ஆசிரியித்தார். அடுத்து விண்ணோர்களுக்காக அலர்மேல் மங்க நாச்சியாரை ஆசிரியித்தார். பெருமானுக்காக திருவேங்கடமுடையானை பற்றினார். இதுதான் நம்மாழ்வார் காட்டி கொடுத்த முறை வகை. அந்த வகை மாறாமல் ஆண்டாளும் அஞ்சு கொடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தவள் முதல் 10 பாசுரம் 6ஆம் பாட்டிலிருந்து 15வது பாசுரம் வரை வேதம் வல்லார்களை ஆசிரியிக்கிறாள். அதுதான் இன்னைக்கு பாசுரம் தொடக்கம். புள்ளும் சிலம்பினகாள் இன்றைய பாசுரம் 6வது பாசுரத்திலிருந்து எல்லே இளங்கிளியேங்கிற 15வது பாசுரம் வரை 10 பெண்களை எழுப்புகிறாள். இன்னைக்கு பிள்ளாயின்னு எழுப்பப்படுறா. நாளைய பாசுரம் பெய்ப்பெண்ணே, மறுநாள் பாசுரம் கோதுகலமுடைய பாவாய், அதுக்கப்புறம் தூமணி மாடத்து மாமான் மகளே, சுவர்க்கம் பூகுன்னு அம்மனாய், இப்படியே ஒரு திருத்தியாக கூப்பிடுகிறாள். எல்லே இளங்கிளியேன்னு இளங்கிளின்னு 10வது பெண். 10 பெண்களை தான் எழுப்பினாளான்னா எல்லா பெண்களையும் எழுப்பி இருக்கிறாள். ஆனால் அத்தனை பேரை எழுப்பினத்துக்கு 10 பேரை எழுப்பின பாசுரம் தான் பிரதிநிதி. அதைத்தான் உபலக்ஷண முறைன்னு சொல்லுவார்கள். அப்போ வேதம் வல்லார்களை ஆசிரியித்தது 6 முதல் 15 வரை. அப்புறம் விண்ணோர்களை ஆசிரியிக்க வேண்டுமே, 2ஆம் படி. அதுக்காக 16வது பாசுரத்தில் துவாரபாலகர்களை எழுப்பினாள். 17வது பாசுரத்தில் நந்தகோபாலன், யசோதை, பலராமன் ஆகியவர்களை எழுப்பினாள். 18, 19, 20வது பாசுரத்தில் நப்பின்னையை எழுப்பினாள். அதுக்கப்புறம் 21வது பாசுரத்தில் கண்ணனை எழுப்புகிறாள். அப்போ நாயகனாய்ங்கிற 16 தொடங்கி 33ங்கிற 20வது பாடல் வரை விண்ணோர்களை ஆசிரியிக்கும் பாசுரங்கள் 2வது நிலை கடந்தாள். அதுக்கப்புறம் 3வது நிலை நேரே கண்ணனை ஆசிரியித்து ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று கண்ணனை நேர துயிலெழுப்பினது 21வது பாசுரத்திலிருந்து தான். அப்ப திருப்பாவையை என்னான்னு நாம பிரித்து கொள்ளலாம். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை அவதாரிகை, அது நேத்தி பாசுரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்று பாடலிலிருந்து 15வது பாசுரம் வரை வேதம் வல்லார்கள் ஸ்தானத்தில் 10 பெண்களை எழுப்பின பாசுரங்கள். அதுக்கப்புறம் விண்ணோர்கள் ஸ்தானத்தில் 5 பாசுரங்கள் நாயகனாய்ங்கிற 16வது முதல் 33ங்கிற 20வது பாசுரம் வரை விண்ணோர்களை எல்லாம் எழுப்பினது. நீங்க கேட்கலாம், நந்தகோபாலனும் யசோதையும் விண்ணோரான்னா நீர் சக்கரத்தாழ்வார், பாஞ்சஜன்யன், கருடன், ஆதிசேஷன் அவர்கள் என்ன எழுப்பணும்னு சொன்னீர்னால் ஆண்டாள் பண்ற எல்லாமே மானச அனுபவம் தானே. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டே எங்கேயோ நடக்கிறா போலே அனுகாரம் பண்ணுகிறாள். அதை போல இங்கே யார் கிடைக்கிறாளோ அவர்களைத்தான் விண்ணோராக கொள்ள வேண்டும். மானச அனுபவம் தானே. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டே எங்கேயோ நடக்கிறா போலே அனுகாரம் பண்ணுகிறாள். அதை போல இங்கே யார் கிடைக்கிறாளோ அவர்களைத்தான் விண்ணோராக கொள்ள வேண்டும். மேலும் இப்படி பாருங்க, கண்ணனையே பெற்று கொடுத்த நந்தகோபாலன் யசோதைய விண்ணோர்னு சொன்னா என்ன குறை? பாஞ்சஜன்யமும் சக்கரமும் கண்ணனை பெற்றாளன்னா, ஆனால் கண்ணனையே பெற்று வளர்த்து கொடுத்தவளாச்சே. அதனால இவர்கள் தான் உண்மையில் விண்ணோர் என்று 30வது 33 பாசுரம் வரை. அப்புறம் 21லேருந்து 29 9 பாசுரங்களும் கண்ணனிடத்தில் நேர பேசினது. 30வது பாசுரம் தானான தன்மையோட ஆண்டாளாக பாடினது முடித்தது. அப்போ முதல் 5 பாசுரம், அப்புறம் 10 பாசுரம், அப்புறம் 5 பாசுரம், அதுக்கப்புறம் 9 பாசுரம், அப்புறம் ஒரு பாடல். இப்படித்தான் 30 பாசுரங்கள் பிரிஞ்சிருக்கு. அப்போ இப்படி சொல்லலாமே சுவாமி, 5ம் 10ம் 5ம் 9ம் 1ம் சொல்லலாம். ஆனால் பாட்டு அப்படி இல்லையே. 5 5 என்னதானே பாசுரம் இருக்கு. 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு 5 25 25 5 30 என்று தான் இதுக்கு பாசுரம் உள்ளது. ஆனால் நாம பிரிக்கிறச்சே பார்த்தா 5ம் 10ம் 5ம் 9ம் 1ம்னு வருது. ஆனால் பாட்டு இருக்கிறத பார்த்தா 5 5 இருக்கு. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன கணக்கு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா வித்தியாசம் தெரிஞ்சு போடும். முதல் 5 பாட்டு இப்போ சந்தேகம் இல்லை, அது தனி 5, முன்னுரை 5.
அதுக்கப்புறம் 10 பாசுரங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த 10 2 வகையாக பிரித்து விடலாம். இந்த 5 பாட்டு ஒரு வகை, அந்த 5 பாட்டு ஒரு வகை. என்ன வகை என்றால், உள்ள சில பேர் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா, வெளியிலேருந்து ஆண்டாளும் கோஷ்டியாரும் எழுப்பறா, நாழியாச்சு நோன்பு நோர்க்க போனோம், யமுனைக்கு போய் நீராடணும் வாருங்கோள் அப்படின்னு எழுப்புகிறாள். உள்ளே இருக்கிறவா ஒத்துக்க மாட்டேங்கிறா, இன்னும் விடியவே இல்லை, நாங்கள் எதுக்காக எழுந்து வரணும், மார்கழி மாதம் குளிர் அதிகமாக இருக்குது, இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமான்னு தோன்றது. ஆனால் என்னமோ தெரியல, இதே திருப்பாவையை சித்திரை மாதம் வச்சுருந்தா நம்மளே சீக்கிரம் வந்துடுவோம். 6 சூரியன் தூங்க விட மாட்டாரோ இல்லையோ. ஆனால் இப்போ மாதத்தில் வைக்கவே தானே கட்டப்பட்டு எழுந்திருக்க வேண்டியிருக்கு. வெளியில் இருக்கிறவ எழுப்பறா, உள்ளே இருக்கிறவ சொணங்குகிறாள், இன்னும் விடியலே விடியலேன்னுட்டு. அவள் கேட்குறா, விடிந்தமைக்கு அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள், விடிஞ்சுது நான் எதுக்காக நம்பணும்? அப்போ அடையாளம் இருக்குது. பக்ஷியெல்லாம் சத்தம் போடுறது பார், மலர்கள்லாம் மலர ஆரம்பிச்சுடுத்து பார், எருமகள்லாம் எழுந்து மேயறதுக்கு போக ஆரம்பிச்சுடுத்து பார், கோழி கூவுகிறது பார், இதெல்லாம் அடையாளம் இல்லையோ. இந்த புஷ்பம் மலர்றது, அந்த புஷ்பம் கூம்பி படுத்து, எல்லாரும் காலங்கார்த்தால் எழுந்து திருப்பள்ளி எழுச்சிக்காக கோவிலுக்கு போகிறா பாரு, இப்படியெல்லாம் சங்கநாதம் கேட்கறது பாரு, இதெல்லாம் அடையாளம் தானே. இந்த அடையாளங்களை ஒரு பாசுரத்தில் வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, உள்ளே இருக்கிறவ லேசில் ஒத்துக்கிறதா இல்லை. இந்த அடையாளம் ஒத்துக்க மாட்டேன், இந்த அடையாளம் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று வெளியில் உள்ளே இருக்கிறவா சொல்கிறா. மாற்றி மாற்றி இதை போல் பேச்சு நடக்கிறதுன்னு வச்சுங்கோ. ஆனால் 2 பட்சத்தவர்களும் பேசினார்களா? உள்ளே இருக்கிறவாளும் பேசியிருக்கா, வெளியில் இருக்கிறவாளும் அடையாளம் சொல்லியிருக்காருன்னு 10 பாட்டிலையும் கிடையாது. அது 10வது பாட்டில் மட்டும்தான் உண்டு. 10வதுன்னு இப்படி எதை சொல்லிட்டு இருக்கேன், 15வது. ஏன்னா நமக்கு முதல் 5 பாட்டு 300 முடிஞ்சு போச்சு. இப்போ பாகவதர்களை எழுப்புகிற 10 பாசுரங்கள் 6லிருந்து 15 வரதான். அப்போ அந்த 10ன்னு கணக்கு வச்சுங்க. பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணம், யாராரோ 6 திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கா. பெரியாழ்வார் கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார், அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்னத்துயிலடாயேனுட்டு. விஸ்வாமித்திரர் ராமனுக்கு பாடினார், கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தேனுட்டு. உபனிஷத்தே பகவானுக்கு பாடித்து, உத்திஷ்ட புருஷ ஹரி என்ன அவனுக்கு பாடித்து. யாருமே பாகவதாளுக்கு பாடலை, எல்லாரும் பெருமாளை எழுப்பியிருக்காளே தவிர யாரான ஒரு பக்தனை எழுப்ப வேண்டாம் சுவாமி. அவனை காட்டிலும் அவனுடைய பக்தனுக்குத்தானே ஏற்றம். அந்த பெருமை ஆண்டாளுக்கு தான் கிடச்சிது. நம்மாழ்வாருக்கு கூட இல்லை, பெரியாழ்வாருக்கு கூட இல்லை. அவர்களை காட்டிலும் 8 அடி, தாய் 8 அடின்னா குட்டி 16 அடிங்கிற மூல்யம். அதை போல் ஆண்டாள் பெரியாழ்வாரை போல 2 மடங்கு பாகவதோத்தமர்களை எழுப்பினாள். அது அவளுக்குன்னு இருக்கிற பிரபாவம். எழுப்பும்போது அடையாளம் சொல்லியிருக்கிற பாசுரங்கள் சில, அடையாளம் சொல்லாத பாசுரங்கள் சில. எழுப்பும்போது உள்ளே இருக்கிறவா வெளியில் இருக்கிறவா 2 பேர் பேச்சும் இருக்கிறது. ஒரே பாட்டு, எல்லே இளங்கிளியே பாட்டில் மட்டும்தான் 2 பேச்சும் உண்டு. பாட்டை சொல்லி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இது வெளியில் இருக்கிறவா கேட்குறா, இன்னும் தூங்குறியா? சில்லன் அழையன் மென் நங்கமேர் போதர்கின்றேன், சில்லுன்னு கூப்பிட வேண்டாம் வரேன் அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறா. நாங்கள் பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ என்ன சாமர்த்தியக்காரின்னு எங்களுக்கு தெரியாதா? எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி 3:15 மணிக்கு எழுந்திருந்து வரேன்னு சொல்லிட்டு மணி 4:30 இன்னும் நீ படுத்துட்டுருக்கே. நன்னா தெரியும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே, பழைய காலத்துலேருந்து உன் பேச்சு நன்னா எங்களுக்கு தெரியுமே, பண்டே உன் வாயறிதும். உள்ளே இருக்கிறவ கோச்சுக்கிறா, காலங்கார்த்தால என் வீட்டு வாசலில் நின்று என்னைய வெயிறிலா, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, எல்லாம் சாமர்த்தியக்காரிகள் நீங்கள் தான் அப்படின்னு அவளை திருப்பி சொல்கிறா. இந்த 2 பேச்சும் இருக்கிறது 15வது பாசுரத்தில் மட்டும். ஆனால் அந்த பாட்டில் அது இருக்கிறதுனாலே பாக்கி 9 பாசுரத்துலேயும் இப்படியே அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா பாக்கி 9 பாசுரம் 6லேருந்து 14 வரை வெளியில் இருக்கிறவர்களுடைய பேச்சு தான் உண்டு, உள்ளே இருக்கிறவருடைய பேச்சு கிடையாது. ஆனால் இந்த பேச்சை வச்சு அவ இன்னது சொல்லியிருக்கா, அதனால இவா பதில் சொல்கிறான்னு நம்ம யூகிச்சுக்கணும். பிரதிவச்சனாத்து பிரஷ்னார்த்தான்னு சொல்லுவா. என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது, ஆனால் பதில் சொல்கிறது மட்டும் நம்ம கண்ணில் படுறதுன்னா இன்ன கேள்வி கேட்டிருப்பாள்னு நம்ம ஊகிச்சிட மாட்டோமா? நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் தொலைபேசியில் பேசின்னு இருக்கார், இவர் பேசுகிறது தான் நமக்கு கேட்கும். அண்ணட பக்கம் இருக்கிறவா என்ன பேசுகிறான்னு நம்ம கேட்காது. நமக்கு இவா 2 பேரும் பேசுகிறது தான் இப்போது நிச்சயமாக பகவத்கீதை கேட்குறா போலேன்னு வச்சுன்னு இருப்போம். அவர்கள் என்ன வம்பு பேசுகிறாளோ அந்த பக்கம் அவ என்ன கேட்டுவிட்டாளோ, இந்த பக்கம் இவ என்ன சொல்லிவிட்டாளோன்னு இவ சொல்கிற பதில்களையாக வச்சு ரொம்ப பெரிய கணக்கெல்லாம் போட்டு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் இருந்தால் கூட அவள் என்ன கேட்டிருப்போ அப்படின்னே நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறோமோ இல்லையோ. இதுதான் பிரதிவச்சனாத்து பிரஷ்னார்த்தா. பதில் சொல்கிறத வச்சு அந்த பக்கம் சொல்கிறத கேட்டுக்கிறது. இப்போது
அதை அங்கே வேண்டாம், திருப்பாவையில் பண்ணிப்போம். இவா என்ன பதில் சொல்கிறாங்கிறத வச்சு அந்த உள்ளே இருக்கிற பெண் என்ன கேட்டு இருப்பாள் அப்படின்னு நாம் ஊகித்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் 9 பாடல்களும். கடைசி ஒரு பாட்டு மட்டும் 2 பேருடைய பேச்சும் ஸ்பஷ்டமாக வியக்தமாக உள்ளது. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசுரம் 6, 7, 8 இந்த 3 பாசுரங்களிலையும் விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு. விடிஞ்சத்துக்கு அடையாளம் உண்டான்னு கேட்குறா, அடையாளம் உண்டுன்னு அவள் பதில் சொல்கிறா. 6, 7, 8 மறுபடியும் 13, 14 அந்த 2 பாட்டையும் சேர்த்துங்க. சேர்த்துனுட்டிலாம் 3, 2, 5 இல்லையோ. இந்த 5 பாசுரங்களில் விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு. 9, 10, 11, 12, 15 இந்த 5 பாசுரங்களில் விடிந்தமைக்கு அடையாளம் கிடையாது. சொல்லலை, இவாளும் கேட்கல, அவளும் சொல்லலை. அப்போ இந்த 10 பாசுரத்தை 2 வகையாக பிரித்து விடலாம். அடையாளம் இருக்கிற 5, அடையாளம் இல்லாத 5. இப்போ நமக்கு தேவை 5 தானே, அப்புறம் கடைசியாக ஒரு 5 தானே. இப்போ முதல் 5 சரியாக போச்சு 300, அடுத்த 10 2 5ஆக பிரிச்சுன்னுட்டோம். அப்போ 5 5, 4வது 5 நமக்கே தெரியும் 16லேருந்து 20, அது விண்ணோர்களை ஆசிரியத்தது. அந்த 5 சரி. இப்போ 4 5 பாசுரம் 20 ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த 9ஓட கூட்டல் 1ன்னு நிற்கிறது இல்லையோ. அப்போ அதை எப்படி பிரிச்சுக்கலாம்னால் 21லேருந்து 25 வரைக்கும் ஒரு கிரமம். என்னவெனில் ஆண்டாள் நாம் பெருமானை தேடி போகிறோம், நாம் தேடி போகிறோம், அவன் அடையறதுக்கு நாம் பண்ணியிருக்கிற முயற்சி யார் பண்ணியிருக்க போகிறா என்கிற எண்ணத்தோடு போயிருக்கிறது. பக்தியோடு தான் போகிறா. ஆனால் நாம் பக்தியோடு பெருமாளை தேடின்னு போகிறோம். எவ்வளவு அழுது புடைத்து கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடிட்டு போகிறோம் என்றெல்லாம் நினச்சிட்டு கண்ணன் வீட்டு வாசல் வரைக்கும் போனது 25 வரை. 21, 22, 23, 24, 25. 26வது பாசுரம் மாலே மணிவண்ணா பாசுரம் இல்லையோ. அந்த பாட்டில் தான் கண்ணன் ஆண்டாள் கண்ணனை பார்த்து அவருடைய திருமேனி, கண்கள், அவர் திருவாய், அவர் நிற்கிற தோரணை, அவர் பேச்சு, அவர் உதடு துடைக்கிறது, அவர் கண்ணில் ஜலம் வர்றது, இது எல்லாத்தையும் பார்க்குறா. பார்த்துட்டு ஓ நாம் இவன் அடையணும்னு நினச்சிட்டு இருமாந்திருந்தோம். இப்போ தான் அதை விட அவர் நம்மளை அடைய நினச்சி உருகி இருக்காருங்கிறது தெரிஞ்சுது. இது வரைக்கும் ஆத்மா பரமாத்மாவை அடைய முயற்சிக்கிறான்னு நினச்சிருந்தேன். இப்போ தான் இதை காட்டிலும் பன்மடங்கு பன்னெடுங்காலமாக பல முறைகளில் பரமாத்மா ஒரு ஜீவனை அடையறதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் ஆண்டாளுக்கு தோன்றது. என்னால் எழுந்திருக்க முடிஞ்சது, 300 சொல்ல முடிஞ்சது, 10 பேரை எழுப்ப முடிஞ்சது, அப்புறம் 5 பேரை எழுப்ப முடிஞ்சது, கண்ணனிடத்தில் கெட்டி போட்டு கொடுக்குறியா இல்லையான்னு கேட்க முடிஞ்சது. இது இத்தனை என்னால் முடியறது. ஆனால் ஆண்டாள்னு நினைத்த உடனே கண்ணன் திருமேனி உருகிறதான், கண்ணில் ஜலமாக வருதான், பேசுறதுக்கு வாய் எழும்பலையாம், உதடு துடிக்க தான், புருவங்கள்லாம் துடிக்கிறதான். ஏதோ சொல்ல பார்க்குறார் ஆண்டாள். உமக்கு கொடுக்காத ஆருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்ல பார்க்கிறார். அதை சொல்கிற வாய் கூட அவருக்கு எழும்பலையாம். ஏன் 30 பாட்டுக்கும் கண்ணன் ஒரு பதில் கூட சொல்லலை. இறைவா நீ தாராய்ப்பறை, இறைவா நீ தாராய்ப்பறைன்னு கேட்கிறாளே, இதோ தந்தேன் பறைன்னு சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை பகவான் பதில் சொல்ல மாட்டாரா? ஆண்டாளே கேட்டுருக்காளேனால் சொல்கிறதுக்கு வாய் எழும்பி அவனுக்கு பேச்சு வரலையே. ஏனால் அப்படி ஆண்டாளுடைய அழகையும் அவருடைய பக்தி சிறப்பையும் பார்த்து பேச எழும்பினவருக்கு துக்கம் தொண்டையடிக்கிறா போலே, ஆனந்தம் தொண்டையடைக்கிறா போலே அப்படி ஒரு அனுபவம் நெகிழ்ந்து போயிட்டார். அந்த நெகிழ்ச்சி ஆண்டாள் தங்கிட்டே இல்லைன்னு புரிஞ்சுனுட்டார். அதனால் 26வது பாசுரத்திலேருந்து 30வது பாசுரம் வரை அவன் பெருமை உணர்ந்து பாடின பாசுரம். 21லேருந்து 25 வரை தாங்கள் பிரயத்தனப்பட்டோன்னு நினச்சி பாடினது. 26லேருந்து அவன் பிரயத்தனம். இது நம்முடைய பிரயத்தனம் இல்லை, இது அவனுடைய பிரயத்தன அனுகிரகம்னு தெரிஞ்சு பாடினது. இந்த பிரிவினை இருக்கவே தான் இன்னைக்கு ஆண்டாள் சன்னதி ஸ்ரீவில்லிபுத்தூர்லே அது கொண்டு தான் உற்சவம் கொண்டாடப்படுறது. மற்ற 25 பாசுரமும் அந்த ஊருக்கு முக்கியமே இல்லை. ஆரம்பமே 26வது பாசுரத்தில் தான் ஆரம்பம். திருப்பாவை 30 நாள் நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ, ஸ்ரீவில்லிபுத்தூரில் 30 நாள் உற்சவம் கிடையாது. திருப்பாவை சேவிக்கலாம். ஆனால் நீராட்ட உற்சவங்கிறது தை மாதம் 1ஆம் தேதியை கணக்கு வச்சுங்கோ. அதுலேருந்து 8 நாள் முன்னாடி வந்துடணும். அப்போ தான் உற்சவமே ஆரம்பிக்கும். நீராட்ட உற்சவத்தில் காலை ஆண்டாள் தன் மூடு பல்லக்கில் புறப்பட்டு வடபெருங்கோயிலுடையான் சந்நிதிக்கு முன்னே போய் நிற்பாள். அது வரைக்கும் வாத்தியம் கிடையாது, தாளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சதமில்லாத புறப்பாடு கண்டுருளி பெருமாள் சன்னதியில் போய் நிற்பாள். அங்கே போன உடனே அரையர் சுவாமி மாலையமணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு இந்த பாசுரத்தை தான் சேவிப்பார். சேவித்த உடனே பெருமாள்கிட்டேருந்து வாத்தியம் எல்லாம் வாங்கிக்கிறதா அர்த்தம். வாங்கிட்டு அப்புறம் வாத்தியம் வாசித்து கொண்டு தான் திருமுக்களத்தளவுக்கு போய் அங்கே நீராட்ட உற்சவம் கண்டிலுட்டு மத்தியானம் சாயங்காலமாக திரும்ப எழுந்துடுறது வழக்கம். எதுக்காக சொல்ல வந்தேன், 26ல் ஏன் தொடங்குறா?
25 விட்டுட்டாளே, 26 ஏன்? அப்பதான் கண்ணனை பற்றி ஆண்டாள் புரிஞ்சின்ற பாசுரம். 25 பாசுரங்களும் தன் பிரயத்தனத்தை எண்ணினாள். 26லேருந்து 30 அவன் அனுகிரகம் நிருகேதுக கிருபை அப்படிங்கிறது ஆண்டாள் தெரிஞ்சுனுட்டா. அதனால 21லேருந்து 25 ஒரு கிரமம், 26லேருந்து 30 ஒரு கிரமம். இப்போ மொத்தம் 5 சரியா போச்சு இல்லையோ? முதல் 5 முன்னுரை, அடுத்த 10 2 5 பிரிச்சு விடலாம். அடுத்த 5 5ஆவே தான் இருக்கு. கடைசி 10 பாசுரங்களை முதல் 5 தான் அவன் அடைய நினைத்தது, ரெண்டாவது 5 அவன் இவளை பெற முனைந்தது என்று மொத்தம் 6 5 30 பாசுரங்கள். இதைத்தான் 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இந்த 5 5 30வது தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு சுவாமி வேடிக்கையா சொன்னார், 5 5 அறியாத மானிடர்னால் இந்த 30 பாசுரங்களின் அர்த்தங்கத்தையும் தெரிந்து கொள்ளாதவர்களால் பூமிக்கு பேராபத்து, பூமிக்கு பாரம்னார். அவ்வளவெல்லாம் போக வேண்டாம் சாமி. இந்த 5 5 5 எப்படி பிரிஞ்சிருக்கு நானும் ஒரு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்குங்களேன். 5 5 அறியாதனால் இந்த கணக்கை தெரியாதன்னு கூட வச்சுக்கலாம். இந்த கணக்கின்படி இருக்கிற 30 பாசுரங்களுக்கு அர்த்தம் தெரியாதன்னு அப்புறம் போவோம். 5 5 எதுக்காக பிரிஞ்சிருக்குங்கிற கணக்கானும் தெரியணும் இல்லையோ? இனி மேற்கொண்டு இன்றைய நாள் பாசுரம் 6ஆம் பாசுரத்தை பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னால் பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிக்கை சாதிக்கும் போது நீண்ட அவதாரிக்கை. இப்போ 6வது பாசுரத்திலேருந்து பாகவதர்களை எழுப்புகிறாளே. முதல் 5 பாசுரத்தில் என்ன நடந்தது? முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அதில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சாதனத்தையும் சாத்தியத்தையும் அதிகாரி ஸ்வரூபத்தையும் வியக்தமாக்கினாள். சாதனமெது, சாத்தியமெது, அதிகாரியார்? நாம்கிற பிரபன்னர்கள் தான் அதிகாரிகள். நாராயணனே நமக்கே பறை தருவான் இருக்கோ இல்லையோ? பறை தருவான், பறைங்கிற தொண்டு, அந்த தொண்டு தான் பிராப்பியம் புருஷார்த்தம். அப்போ அதுதான் சாத்தியம். அதை யார் தரப்போறா? எது உபாயம்? நாராயணனே தருவான். அப்போ நாராயணன் தான் அதை தரக்கூடிய உபாயம். யாருக்கு கொடுப்பார்? நமக்கே தருவார். அவன் உபாயம்னு நினைச்சின்றிருக்கிற நமக்கு கொடுப்பார், உறுதி இருக்கிற நமக்கு கொடுப்பார். அப்போ நமக்கேங்கிறதுனாலே யார் யோக்கியத்தை இருக்கிற தகுதி இருக்கிற அதிகாரின்னு சொன்னாள். பறைன்னு சொன்னபடியாலே எது புருஷார்த்தம் பிராப்பியம் சாத்தியம், எதை அடைந்து அனுபவிக்க போகிறோம்னு சொன்னாள். நாராயணனே தருவான்னு சொன்னபடியாலே உபாயம் என்னது? அவனே தான் அவன் அடையறதுக்கு உபாயம். இப்படி சாத்திய சாதன அதிகாரி ஸ்வரூபம் சொன்னது முதல் பாசுரம். 2வது பாசுரம் வந்தது கிருஷ்ணானுபவத்துக்காக எல்லாரும் வரியிலே நீங்கள் இன்னென்னத்தை செய்யணும், இன்னென்னத்தை செய்யக்கூடாதுன்னு பிரித்து கூறுகிறேன். நமக்கு எது காலக்ஷேபம்னு பாருங்க. ஒருத்தனை சரணாகதனா பகவானை தவிர வேறு பாவனுக்கு இல்லை, அவனை தவிர அனுபவிக்கிறதுக்கு வேற எதுவுமே அவன் நெஞ்சில படலை. அப்படி இருக்கிறவனுக்கு எதை செய்ய வேண்டும்? நாம் ஒரு நாள் கார்த்தால் எழுந்திருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவோம்? நம்ம குளிப்போம், சாப்பிடுவோம், அப்படி வாழோடலாம் கொஞ்சம் நாள் பேசுவோம், எப்படி நாளைக்கு எப்படி போகலான்னு பார்ப்போம், அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அப்போ கொஞ்ச நேரம் ஸ்லோகம் சொல்லுவோம், அப்புறம் உபன்யாசம் நடந்தால் உபன்யாசத்துக்கு போவோம், ராத்திரி திரும்பி போகணுன்னா மறுபடியும் சாப்பிட்றோம், தூங்கி போய்டும். இது கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு இருக்கிறது இல்லையோ? கார்த்தாலேருந்து நம்ம பண்ணுற ஒன்னொன்று இப்போ அவருக்கு ஒத்து போல. நாம் என்னென்னலாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அவர் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கார். என்ன சுவாமி, உலக இயல்போட நீர் ஒத்தே போக மாட்டேங்கிறீரே? அவர் திரும்பி கேட்குறார், நீரே வைதிக இயல்போட ஒத்தே போக மாட்டேங்கிறீர்? நீர் என்ன பார்த்து கேட்குறீர், நான் ஒன்றை பார்த்து கேட்க வேண்டிதான். என் நினைந்து போக்குவர் இப்போதுன்னு ஆழ்வார் பாசுரம். நீங்கள்லாம் 24 மணி நேரமும் பெருமானை சிந்திக்காமல் எதையோ சிந்திச்சு போது போக்குறீங்களே, இது என்னமா உங்களுக்கு சாத்தியப்படுறது? ஆழ்வார் நம்மிடத்தில் கேட்டார். நாம திருப்பி கேட்டோம், பெண்டு பிள்ளைகள் பணங்காசு நிலம் நீச்சு சோறு வேலை இதை பற்றியே நினைக்காம 24 மணி நேரம். இப்போ தடுப்பை நீக்கி நீங்கள் போகலாம், போய் கண்ணனை அடையலாம்னு அனுமதிச்சுட்டாலோ இல்லையோ, அவர்களுக்கு நாம் ஏதானு நன்றி செலுத்த வேண்டாமா? செய் நன்றி. அதனால தான் உபகார ஸ்மிருதி, அவள் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்காளேங்கிற நினைவு இருக்க உங்களுக்கு நீங்காத செல்வம் நிறையட்டும், வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கட்டும், ஊடு கயல் உகழட்டும், சென்னல் ஓங்கி வளரட்டும், மாதம் மும்மாறி பொழியட்டும், எல்லா ஆசீர்வாதமும் அவர்களுக்காகத்தான். அப்போ 3வது பாசுரத்தில் செய் நன்றி கூறுவதற்காக செல்வம் நிறையட்டும்னு சொன்னாள். அடுத்து 4வது பாசுரத்தில் பகவானை தவிர மற்றொன்று தெரியாத ஒரு பக்தன் இருந்தால் தேவதாந்தரங்கள் கூட அவன் ஏவினதை செய்வதற்கு வந்து காத்திருக்கிறார்கள். அதனால பர்ஜன்ய தேவன் வருணதேவன்
அவன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்து நின்னார். ஆண்டாள் அவனை ஏவுகிறாள். நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருக்க வேண்டும், நீ குடுகுடுன்னு சத்தம் போடணும், பளபளான்னு மின்ன வேண்டும், ராமனுடைய கை சாருங்கம் வருஷித்தால் உலகம் நாசமடையும், நீ மழையை வருஷித்து எல்லாரையும் வாழ்வித்து நாங்களும் கண்ணனோடு சேர்ந்து நீராடும்படி பண்ணு என்று அவனுக்கு ஆணையிட்டது 4வது பாசுரம். அடுத்த 5வது பாசுரம் வந்தது, நமக்கோ இடக்கை வலக்கை தெரியாதே. அப்படி இருக்கும்போது யார் நமக்கு இந்த மார்கழி நோன்பை நடத்தி கொடுப்பா? வசிஷ்டர் நாள் குறித்தே அன்று ராம பட்டாபிஷேகம் தடப்பட்டு போச்சு. நமக்கு இது நடக்குமான்னு கேட்க, கண்டிப்பாக நடக்கும். நம்ம கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டே இருப்போம். நீ என்ன கேட்கிறாய்? அந்த அனுபவத்துக்கு தடங்கல் வந்தால் யார் போக்குவாய்ன்னு கேட்குறேன். கண்ணனை அனுபவிக்கிறேன், அதுக்கு ஆறானு தடங்கல் பண்ணால் யார் வருவார்கள்? இப்போ உபன்யாசம் நன்னா நடந்துகிட்டே இருக்குது, திடீர்னு வழக்கப்படுத்துன்னு வச்சுங்க, இது வேலை செய்யலைன்னு வச்சுங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காதோ இல்லையப்போ, அப்படின்னா இது தடங்கல். இந்த தடங்கலை யார் போக்குவார்கள்? கிருஷ்ணனைத்தான் சுவாமி நன்னா அனுபவிச்சிருந்தோம், ஆனால் தடங்கல் வந்துடுத்தே யார் போக்குவார்கள்னால் உடனே அதுக்கு இன்னொருத்தர் தேடிட்டு போகாதேங்கிறாள். ஏன்னால் அந்த கிருஷ்ணானுபவமே தான் அந்த தடங்கலையும் போக்கி ஆகணும். எந்த அனுபவம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதோ, ஆனந்தத்தை கொடுக்கறது ஒன்று, தடங்கல் போக்குறது இன்னொன்றும் கிடையாது. கண்ணன் அப்படியே மேற்கொண்டு சொல்லிண்டே போங்கோ. இது நின்றுதா? உங்களுக்கு விஸ்வாசம் இருந்து உபன்யாசம் நடந்துகிட்டே இருக்கட்டும், நீங்கள் அதை திரும்பி கூட பார்க்காத கேட்டுட்டே இருங்கோ, கண்டிப்பாக சொல்கிறது உங்கள் காதலை விட உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா எது தடங்கல் பண்ணித்தோ அது போக்கித்தான் தீரணும். அதுதான் கிருஷ்ணானுபவத்துக்கு இருக்கிற பெருமை. ஆனால் நமக்கு அதில் விஸ்வாசம் இருக்க மாட்டேங்குது. இப்போ போன உடனே படியனுக்கு என்ன தோணும்? என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் ஒழுங்காகவே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறா, இது போன உடனே கிடுகிடுன்னு எத்தியான ஒன்றை சுற்றி விட்டு அதுலேருந்து இதை வேலை செய்ய வைக்கலாமோ இல்லையோ, 1000 சிந்தனையோ இல்லையோ. அப்போ அதே நிமிஷம் கிருஷ்ணானுபவம் நின்று போச்சு பாருங்க. எத்தனை நம்ம பண்ணிட்டு இருந்து தொடர்ந்து இருக்கணுமோ அது நின்றுது. இதே அந்த இப்போ நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் இடத்துல பேசிட்டு இருக்கார். அவர் என்ன இடி இடிச்சா நிறுத்த போகிறாரா? பூகம்பம் வந்தால் நிறுத்த போகிறாரா? மின்சாரம் இருந்தால் சொல்ல போகிறாரா? இல்லாட்டா நிறுத்த போகிறாரா? எதுவும் இல்லை. அவருக்கு அனுபவம் கிடைச்சா பேச போகிறார். கிருஷ்ணன் அனுபவத்தை நிறுத்தின போகிறார். அப்போ அவனுடைய சம்ஸ்லேஷம், அவனுடைய விஸ்லேஷம், இதைத்தான் நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும். மாயனை தாமோதரனை செப்பு, கண்ணன் திருவடிகளை சொன்னீர்களானால் பற்றினீர்களானால் போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும். அனைத்து தடங்கல்கள் விரோதி பாபங்கள் எல்லாம் தன்னடையே போம். அப்போ கிருஷ்ண அனுபவமே ஆனந்தத்தையும் கொடுக்கும், கிருஷ்ண அனுபவமே துக்கத்தையும் போக்கும். அனிஷ்டத்தை தொலைப்பதும் அதுவே, இஷ்டத்தை கொடுப்பதும் அதுவே, இஷ்டமாக இருப்பதும் அதுவே. 3 அது. இஷ்டத்தை கொடுக்கறது அதுதான், அதுக்குன்னு வேற எதையானமாக கொடுக்கும்? கிருஷ்ணானுபவம் தானே இஷ்டமே. அப்போ இஷ்டமாகவே இருக்கும், இஷ்டமான கண்ணனை கொடுக்கும், அனிஷ்டத்தை தொலைக்கும். கிருஷ்ணானுபவத்திலேயே இருங்கோன்னு 5 பாசுரத்தை முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் இப்போ 6வது பாசுரம், ஓர் பெண்ணை எழுப்ப போக வேண்டும். அப்போது பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானத்தில் விசாரிச்சுக்கிறார், இவர்கள் எதுக்கு ஒத்தொத்தர் இன்னொருத்தரை எழுப்புகிறார்கள்? நம்ம ஒருத்தருடைய உதவியை எப்போ தேடுவோம்? நமக்கு இந்த காரியத்தை செய்ய தெரியாதுன்னா இன்னொருத்தருடைய ஒத்தாசையை கேட்போம். நமக்கே இது செய்ய தெரியும்னா இன்னொருத்தரை கேட்க மாட்டோம். ஒரு 6-7 பேரை நாளைக்கு ததியாராதனத்துக்கு கூப்பிட்ருக்கோம்னா நம்மளே பண்ணிடுவோம். ஒரு 150 பேர் வரப்போகிறான்னா, சாமி யாரானு தளி பண்ணுறவாளை வச்சுருங்கோ, இது நம்மால் முடியாது. அப்போ இன்னொருத்தரை கூப்பிடுறோன்னாலே நம்மால் இயலாதோ இல்லையோ. இப்போ இந்த பெண்கள் ஒத்தொத்தரும் மற்றொரு பெண்ணை எழுப்பி கொள்ளுகிறாளே, அப்போ என்ன இவர்களுக்கு கிருஷ்ண பிரேமம் குறைவாக இருக்குமோ? இவாளுக்கு கண்ணன் அனுபவிக்கிறதுக்கு பக்தி அன்பு குறைச்சலாக இருக்குமா? இல்லைன்னா பெருமானே உபாயம், பெருமானே புருஷார்த்தம் அப்படிங்கிற ஞானம் தான் கருவி. அந்த கருவியில் இவாளுக்கு குறைவாக இருக்குமோ? கருவி இல்லாட்டாலும் போச்சு. ஞானம் குறைவாக இருந்தாலும் அனுபவிக்க முடியாது, பிரேமம் குறைவாக இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. இல்லை ஊரார்கள்லாம் இசைய மாட்டேங்கிறா, அவள் என்னை போக விடலை, அதனால் நான் இன்னொருத்தரை வச்சு தான் நடத்தி ஆகணும் அப்படின்னாலும் சரி, அவளும் எசைஞ்சுட்டா. நீ போலாங்கிறத ஊர்க்காராலும் ஒத்துனுட்டா. ஒத்தொத்திக்கும் கிருஷ்ண பிரேமத்தில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் பிரேமமும் இருக்குது, ஞானத்தில் குறைவில்லை. கண்ணந்தான் உபாயம், கண்ணந்தான் பிராப்பியம்னு தெரிஞ்சு வச்சுன்னுட்ருக்கா. அப்போ எதுக்கு ஒருத்தி மற்றொருத்தரை எழுப்புகிறாள்? அவசியமே கிடையாது இல்லையோ. அவாவா தாங்கள் போய் பெருமானை தேடி இருக்கலாமே, எதற்கு மற்ற பேரை போய் எழுப்புகிறாள்? அதுக்கு 4 காரணங்கள் சொல்கிறார். முதல் காரணம் சொல்கிறது, பெருங்காற்றிலே இழிவார். பெரும் சூறாவளி அடிக்கிறது, ஒரே அலையாக அடக்கும் போல் இருக்குது. அப்போ ஒரு நதியில் இறங்க போகிறோம். இறங்க போகிறதுன்னா ஜாகிரதையாக 2 பேர் கையை பிடிச்சின்னு தான் இறங்கணும். நம்ம பாட்டுக்கு திடீர்னு கங்கைக்கு போயிட்டு ரொம்ப வீர தீர பிரதாபங்கள்லாம் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே, இவருக்கு நீச்சலும் தெரியாது, தரையில் அடித்து தான் பழக்கம்,
ஆனால் இவர் போய் ரொம்ப வேகமாக இறங்கினார்னா அது அடிக்கிற வேகத்தில் தூக்கிண்டே போயிடும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவாளை கூப்பிட்டு அவள் கையில் பிடிச்சின்னு நீங்கள் கூட வாங்கோ இறங்குறோம் அப்படின்னு போனோமோ இல்லையோ. காலை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், கம்பியை பிடிச்சிக்கணும், சங்கிலி பிடிச்சிக்கணும், அப்புறம் தானே இறங்குவோம். இந்த நதியில் இறங்கிறதுக்கே இவ்வளவு பாடுபட்டு ஜாகிரதையாக கூட துணையை தேடிண்டு இறங்குறோமே. கண்ணன்கிற மகாநதி அந்த அனுபவத்தில் தான் இப்போ இறங்க போகிறோம். இறங்கும்போது தனித்து இறங்கினால் தலை முழுகி போய்விடும். புரிந்து கொள்ளுங்கள், தனித்து இறங்குறதே கூடாது. கூட ஒத்தரை பிடிச்சிருந்தா ஒத்தரா 100 பேர் இருந்தால் கூட வேணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய கடலோ இல்லையோ. குணானாம் ஆகரோ மகான்னு சொல்லுகிறார்கள். சமஸ்த கல்யாண குணாமிருதோததின்னு சொல்கிறார்கள். அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பிய கடல், பெரும் கங்கை. அதில் கால வைக்க போகிறோம்னு சொன்னால் ஜாகிரதையத்தானே இழிய வேண்டும். அப்படி யாரேனும் கூட்டிட்டு போனார் உண்டா? ஜாகிரதையாக போகணும்னு சொன்னார் உண்டானால் பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். பகவான் சயனிச்சுருக்கார், திருப்பார்கடலில் சயனித்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே கால் ஆழ்ந்து போகிறது, கண் அழிஞ்சு போகிறது, கைகால் நடுங்கிறது, நிற்க முடியலே தள்ளாடுறது. இந்த நிலையோடு அந்த கடலில் இறங்கினோம்னா அடிச்சின்னு போயிடாதோ. அதுக்காகத்தான் 4 பேரை துணை சேர்க்கிறாள். இதை போல துணை சேர்த்தவா உண்டா? அழகான ஒரு பாட்டு எடுத்து உதாகரிக்கிறார். செஞ்சொற் கவிகாள் உயிர்காத்த ஆட்செய்மின் வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர் சுந்தரத்தோளுடையான்னு திருநாமம். அவனுக்குன்னு 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் 10ஆம் பத்தில் பாடியிருக்கார். அவர் சொல்கிறார், கவிகாள் கவின்னு யாரை கூப்பிடுறார்? தன்னோடொத்த மற்ற 9 ஆழ்வார்களே. செஞ்சொல் கவிகாள், நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கிற கவிஞர்களே, ஆழ்வார்களே, உயிர் காத்து ஆட்செய்மின், உங்கள் உயிரை ஜாகிரதையாக பார்த்துங்கோ. ஆழ்வார்கள் கேட்குற, யாரும் அசுராள்லாம் இப்போ ஒன்றும் இல்லையே, எங்கள் உயிரை காத்துக்கிறதுக்கு யாரால் ஆபத்து? யாரும் இல்லை, பகவானால் ஆபத்து. அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரே. அசுர ராட்சசார் தானே கட்டப்படுவாள்னா, இங்கே ஒருத்தர் உங்கள் தலையை வெட்ட போகிறது இல்லை, ஆனால் நீங்களாக இறங்கி மூழ்கிப்பட பொருள். அதைத்தான் சொன்னேன். ஆழ்வார்களுக்கு புரியவில்லை. மேலும் நம்மாழ்வார் விளக்கிறார், ஒரு நதியில் இறங்கி கணுக்காளவில் ஆழம் இருக்குன்னா கவலையே இல்லை, தைரியமாக போவோம். முழங்கால் அளவுக்கு ஆழம்னா கொஞ்சம் அழுத்தி வச்சு போடுவோம். இடுப்பளவு ஆழம்னா உடனே ஒருத்தரை கூட்டு விடுவோம், சாமி வாரும் கூட சேர்ந்து போகலாம். அப்புறம் மார்பளவு ஆழம்னா ரொம்ப ஜாக்கிரதை, தலை மூழ்கிற ஆழமாக போகவே படாது. அதை போல் பெருமாள்ங்கிற நதியிலே அவருடைய மேன்மைங்கிற குணம். இப்போ ஓரொரு குணம் எந்தெந்த அளவில் ஆழமாக இருக்க போகிறதுங்கிறத சொல்கிறார். பெருமாளுக்கு மேன்மைங்கிற குணம் இருக்கோ இல்லையோ, அது கணுக்கால் அளவு தான் நமக்கு இருக்குமா. நம்ம பெருமாள்ங்கிற நதியில் இறங்குறோம். அந்த நதியில் ஒரு குணம், முதல் குணம் மேன்மை, பரவாசுதேவன். அதில் இறங்கி பார்க்குறோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யாரும் அழலாம் மாட்டா. வைகுந்தத்தில் பெருமாள் இருக்கார், நித்திய சூரிக்கு நாயக்கனாக இருக்கார், யாரை வேணா ஜெயிப்பார், யாரை வேணா வெட்டுவார், யாரை வேணா அழிப்பார்னா சரி கேட்டுவிட்டு பேசாமல் போடுவா. யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் இதுக்கு வடிக்கவே போகிறதில்லை. ஏன் நீங்களே இத்தனை நாள் உபன்யாசம் கண்டிருக்கோ இல்லையோ, வைகுந்தநாதன் ரொம்ப பெரியவர், ரொம்ப வீரன்னா இவ்வளோதான் பண்ணுவோம். இதுக்கு மேலே யார் இப்போ அதை பற்றி கவலைப்பட போகிறா? அதே அடுத்தடுத்து இப்போ இறக்கி பார்ப்போம். மேன்மையை சொன்னால் கணுக்காலோட முடிஞ்சு போச்சு. அந்த பெருமாள் எவ்வளவு கருணை இருக்கிறவர் தெரியுமோ? யாராருக்கு கருணை புரிஞ்சிருக்காரு தெரியுமா? எத்தனை தப்பு பண்ண கண்டாகர்ணன் பிணவிருந்துட்டான், அவனிடத்துல கருணை பண்ணியிருக்கார். நேர விபீஷணன் பிராட்டியை பிரித்தவனுடைய தம்பி, அவனையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை தூரம் காருணிகன் அப்படிங்கிறச்சு அது முழங்கால் அளவுக்கு ஆழம் வந்துவிடுறது இல்லை. பெருமாள் ரொம்ப சௌலபியம்னா, ஒரு குஹன்னு பார்த்தாரா, எங்கே பரவாசுதேவன் இருக்கிறவர் இறங்கி வரார், நாம் கூட அவர் திருவடிகளை போய் பற்ற முடியறதே, அவ்வளவு சுலபனாக இருக்காரே. எளிமைன்னு சொல்கிறது பார்த்தா இடுப்பளவு ஆழம் வந்தது. அதுக்கப்புறம் அதுவும் இருக்கட்டும்னா நம்ம குற்றத்தத்தனையும் குணமாக ஏற்றுக்கிறார். பற்றிகளா, இந்த உள்ளத்துக்குள்ளே உட்காண்டிருக்கார். மலம் மூத்திரம் மாம்சம் ரத்தம் சீழு சதை எலும்பு, எனக்கே இதை சில சமயம் பார்த்தா வெறுத்து போகிறது. 2 நாள் சாப்பாடு வேண்டியிருக்கல, அப்படி இருக்கிறச்சு இதுக்குள்ளே எப்பவும் அவரே உட்காண்டிருக்காரே, என்ன வாத்சல்யம். இந்த குற்றத்தை குணமாக கொள்கிறார். கழுத்தளவு ஆழம். இதை நினைக்க விம்மி அழாதவா இருக்க முடியாது. அதை விட ஆழம்னா தலை மூழ்கி போனோமோ இல்லையோ. சௌசீல்யங்கிற குணம், மகதா மந்தைஸ்தா நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் சௌசீல்யம். எவ்வளவு பெரிய ராமன் ஓர் கங்கை கரையிலும் பம்பை கரையிலும் கடற்கரையிலும் குகனோடும் சுக்ரீவனோடும் விபீஷணனோடும் தோழமை கொண்டான்னு கேள்விப்படுறோம். சக்கரவர்த்தி திருமகனா குகனோடே, ராமனா ஒன்றுமில்லாத ஒரு சுக்ரீவனோடே, அப்பேற்பட்ட மனுஷ சிகாமணியா ஒரு ராட்சசனோடே, இவர்கள் 3 பேரோட ராமன் கைகோத்தார்னால் அதான் சௌசீல்யம். பெரியவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு பார்க்காமல்
2.5 புறையல தண்ணீரோட கலந்தார் போல கலக்கிறாரோ இல்லையோ, என்ன பெருமை என்ன பெருமை, இதை நினைக்கச்சே தலைமொழிப்படும். இப்போ ஆழ்வார் மற்ற ஆழ்வார்கிட்ட சொல்கிறார், நீங்கள் பரத்வத்தை அனுபவிங்கோ நான் வாண்டான்னு சொல்லலை, கருணையை கூட நன்னா பாடுங்கோ வாண்டான்னு சொல்லலை, சௌலபியத்தை பாடுங்கோ வேண்டான்னு சொல்லலை, வாத்சல்யம் சௌசீல்யத்தை பாட போறீங்கன்னா உயிர் காத்து ஆட்சைமின், நீங்கள்லாம் உங்கள் உயிரை ஜாகிரதையாக காத்துக்குங்கோ. ஏனால் ஆழ்வார் பேசாமல் இருந்தார். உடனே திருமங்கி ஆழ்வார் கேட்டார், ஏதோ உயிரை பார்த்துக்குங்கோ, அங்கே குதிரை பள்ளம் இருக்குது, ஆனைப்பள்ளம் இருக்குது, எந்த மட்டம் இருக்குதுன்னு காவேரியில் பாப்பா, வைகையில் பாப்பா. ஆனைப்பள்ளம் இருக்குன்னா கிட்டே போகக்கூடாது, குதிரை பள்ளமாக இருந்தால் போனால் வரலாம், அது சின்ன பசுமாடு குளிக்கிற பள்ளமாக இருந்தால் தைரியமாக குடிச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தான் ஆனைப்பள்ளம், பசு பள்ளம், குதிரை பள்ளம்னு சொல்லுவாளாம். ஆழ்வார் உடனே சொல்கிறார், பரத்வங்கிறது கணுக்கால் பள்ளம், சௌசீல்யம்னா யானை பள்ளம், இறங்கிவிடாதீங்கோ. மற்ற ஆழ்வார்கள் கேட்குறார், ஆழ்வீர் நீர் இறங்கி பார்த்து விழுந்து வந்து சொல்கிறாப்பில் இருக்கே, ஆமாம் நேற்றுக்கு நான் இப்படித்தான் சௌசீல்யத்தை பாட போனேன், விழவே விழுந்துட்டேன், அப்புறம் எழுந்து வர்றதுக்குள்ளே போரும்னாச்சு, இப்போ உங்களை ஜாகிரதைப்படுத்துகிறேன், உயிர்கா தாட்சைமின் செஞ்சொர் கவிகாள், நீங்கள் உயிரை ஜாகிரதையாக பார்த்துக்கோன்னு அப்போ கூட சேர்த்துன்னு இறங்கணும் இல்லையோ. ஒருத்தர் இனிமே தனியாக இறங்கவே கூடாது. பகவான்கிற குணத்தை அனுபவிக்க இறங்கும் போது தனியாக இறங்காமல் மற்ற பேரை அழைத்து கொண்டு இறங்கினாத்தான் அனுபவிச்சுட்டு வெளியில் வர முடியும். அதுக்கு தான் இந்த பெண்களுக்கு எவ்வளவு பிரேமம் இருந்தாலும் கூட பலரையும் அழைத்து கொண்டே இறங்குகிறார்கள் என்று முதல் அர்த்தம் சாதித்தார். அடுத்தது பரரூபம் வைகுந்தநாதன். வைகுந்தநாதனை அருகில் இருக்கிற நித்தியசூரிகள் அனுபவிக்கிறார். அங்கே இருக்கிற வைகுண்டநாதன் எவ்வளோ உயர்ந்தவர், பெருமை. அங்கே இருக்கிற நித்தியசூரிகளுக்கு எவ்வளவு பெருமை உண்டு. அவர்கள் அனுபவிக்கிறச்சே கூட கூட்டம் கூட்டமாக தான் பார்ப்பாளாம். அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ சதா பஷ்யந்தி சூரையா, எல்லா அடியார்களோட சேரணும், பரவாசுதேவன் அனுபவிக்கணும். எப்பவும் ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்யந்தி தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகும் சசமிந்ததே விஷ்ணோரியத் பரமம் பதம். கூட்டம் கூட்டமாக நித்தியசூரிகள் அனுபவிக்கிறார். இந்த உடனே இந்த சுவாமி கேட்டுண்டார், அது வைகுந்தத்தில் இருக்கிறது பெருமாளுடைய பரத்வம் தான். பரத்வம்னாலே கணுக்கால் தானே, மேன்மையை சொன்னாலே ரொம்ப ஆழம் கிடையாது, மேன்மைனாலே குறவு தான், எளிமைன்னா தான் இன்னும் ஆழம் அதிகம். அதை நினைக்கச்சே தான் கண்ணீர் வருது, அதை நினைக்கச்சே தான் உள்ளம் உருகிறது. விபீஷணனோட ராமன் கைப்பிடிச்சின்றார், உள்ளம் உருகும், 2 நிமிஷமான அழத்தோணும். ராமன் நீண்ட வில்லை பிடித்து கொண்டு 14,000 பேரை கொன்றார், அழுவோமன்னா அப்படிலாம் இல்லை, பெரிய வீரன் வாஸ்தவம் சுவாமி, எங்களுக்கு அந்த வீரம் கிடையாது, அதனால் அவரையே எங்களுக்கு கொஞ்சம் காப்பதற்கு பிரார்த்திச்சுன்னு விட்றோம், இத்தோட முடிச்சுடுவோம். அதே விபீஷணனுடைய தோழமை சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கார். விட்டு பிரிஞ்சதுனால தூக்கம் வரல, சோறு இல்லை, உடம்பில் எலி ஊறுறதா பூரான் ஊறுறதான்னு ராமனுக்கு தெரியல, அழறார்னா ஹனுமான அழறார், சீதை அழறா, நாம அழறோம். அப்போ எது அழப்பண்ணும்? சௌசீல்யம் வாத்சல்யம், இதுதான் அழப்பண்ணும், பரத்வம் அழப்பண்ணாது. அப்போ அழவே பண்ணாத மேன்மையை வைகுந்தத்தில் நித்தியசூரிகள் அனுபவிச்சுருக்கிறச்சேவே கூட்டம் தடுறா. அழப்பண்ணுகிற கிருஷ்ணானுபவத்தை இடக்கை வலக்கை தெரியாத கோபிமார்கள் இந்த பூமியில் அனுபவிக்கிறச்சு ஆழ்த்தட மாட்டாளா? அங்கே பரத்வம், இங்கே சௌலபியம், அங்கே நல்ல ஞானம் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், இங்கே இடக்கை வலக்கை தெரியாத கோபிகைகள். அங்கே ஆண்கள் அனுபவிக்கிறார், இங்கே பெண்கள் அனுபவிக்கிறார். அங்கேயே கூட்டம்தான் போடணும்னா இங்கே தனித்து போக முடியுமோ? அதனால தான் ஆண்டாள் கூட சேர்ந்து கொள்ளுகிறாள். அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்றுகொலோ இமையோர் தமக்கும் அரியவனான பெருமான். இது 2வது அர்த்தம் சாதித்தான். அதுக்கப்புறம் ஆச்சரியமான 3வது அபிப்பிராயம் சொல்கிறார், ஏக சுவாதுன புஞ்சீத. ஒரு அர்த்தம் நமக்கு பொருள் நமக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ, அதை தனியாக சாப்பிடக்கூடாது, காக்கா கூட பண்ணாததை. ஒரு நல்ல தின்பண்டம் கிடைச்சுன்னா காக்கான்னு கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்றதோ இல்லையோ. ஆண்டாள் சொல்கிறது, தனி ஒருவனுக்கு கிருஷ்ணானுபவம் இல்லைன்னால் விட்டுட மாட்டேன், பாடிடுவேன், 30 பாசுரம் பாடி அவர்களுக்கு கிருஷ்ணானுபவத்தை ஏற்படுத்திடுவோம். இது 3வது அர்த்தம் சாதித்தார். கடைசியாக 4வது, ஒரு பெருமானை அடையப் போகிறோம்னு சொன்னால் அப்போ ததியர்களான பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு தான் போகணும்னு இப்போ தானே பார்த்தோம். இப்போ பெருமான் அடையறதுக்கு முறை என்னன்னால் வேதம் வல்லார்களை பற்றணும், விண்ணோரை பற்றணும், பெருமாள் ஆசிரியக்கணும். இப்போ ஆண்டாள் தனித்து போயிட்டால் அப்போ வேதம் வல்லார்களை பற்றவே மாட்டாளே, அவர்களை முன்னிட்டு தானே போகணும். இப்படித்தான் பல இடத்துல பார்த்துருக்கோம். லங்கையிலேருந்து திருப்புல்லாணி கரை அளவுக்கு வந்த விபீஷணன் இன்னும் 4 அடி எடுத்து வச்சிருந்தா நேர ராமனிடத்தில் போய் தானே சரணாகதி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி நின்றுண்டு சுக்ரீவர் முதலானுடைய காலில் விழுந்து நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே,
நான் வந்திருக்கேன்னு ராகவனிடத்தில் போய் சொல்லுங்கள்னு வேண்டுகிறான். அவசியமே இல்லை, இவ்வளோ தூரம் வந்தவன் நேர போயிருக்கலாம். ஆனால் ஏன் இவாளை பிடிச்சிக்கிறான்னால் ஒரு பாகவதன் மூலமாகத்தான் பெருமாள்கிட்ட போகணும். தனித்து போனால் அவர் ஏற்றுக்க மாட்டார். சுக்ரீவன் முதலான பக்தனையும் பிடிச்சிப்போம். அப்புறம் பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கார். போன உடனே விபீஷணன் முதல்ல லக்ஷ்மணன் தான் பார்த்தான், ராமனு கூட பார்க்கல. அதனால தான் ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராம சலக்ஷ்மணா, எங்கு ராமன் இருந்தானோ லக்ஷ்மணனோட கூடின ராமன் எங்கு இருந்தானோ அங்கு வந்தான். அப்படின்னா ராமனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணனை பற்றணுங்கிறதுக்காக வந்தான். அப்போவும் தெரியாது. ஏன் இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்களே, வாலி சுக்ரீவன் சண்டை போட்டுருக்கா, ராமன் அம்பை விட்டுருக்கணும். ஆனால் முதல் தர அடிச்சுக்கிச்சே அவர் அம்பு விடலை. சுக்ரீவன் அடிபட்டு விட்டான். அடிபட்டு ராமனிடத்தில் திரும்பி வரான். நான் மாட்டுக்கு ரிஷியமுக பர்வதத்தில் மறைஞ்சின்னு இருந்தேன், என்னை நீர் வேலை கிளப்பி விட்டுட்டீர். இப்போ நான் போய் சண்டை போட்டு விட்டா அடிபட வைக்க ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்கீர் போல் இருக்கிறாமா. இல்லைன்னா நான் இவனோட சண்டையே இல்லை, பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேனோ இல்லையோ, ஏன் இதை போல் பண்ணினீர்னு கேட்டான் சுக்ரீவன். ராமன் பதில் சொன்னார், 2 பேருக்கும் அச்சில் வாத்தாப்பில் இருக்கீள், வித்தியாசமே எனக்கு தெரியல. நான் ஏதான அவன் பேரில் அம்பு விடுறதா நினச்சின்னு உன் பேரில் அம்பு விட்டுட்டேன்னா ஆபத்து இல்லையா? உடனே லக்ஷ்மணனை கூட்டு கஜ புஷ்பிகா, அங்கே மலர்ந்திருந்த மலர்களை பறித்து அதையே ஒரு சின்ன மாலையாக தொடுத்து இவன் கழுத்தில் போட்டுட்டு நீ போ, இப்போ அடையாளம் தெரியும்னு அமிச்சார். அந்த விஷயம் தெரிஞ்ச மகான்கள் என்ன தெரியுமா சொல்கிறா, ஓஹோ ஏற்கனவே நாம் நேர சுக்ரீவனோட பேசின்னு இருக்கோம், லக்ஷ்மணன்கிற பக்தன் மூலமாக தான் ஏற்றுக்கணும், நேரக்கூடாது. அந்த பக்தன் ஒரு பரமபாகவதன் மூலமாக அடையணும் இல்லையோ, அப்படிங்கிறதுக்காக தான் லக்ஷ்மணனை தொட்டு கொடுக்க சொல்லி மாலையை போட்டாராம். இனிமேல் லக்ஷ்மண அனுகிரகம் கிடச்சிருத்தோ இல்லையோ, அவனை அனுகிரகிச்சு விடலாம். அப்போ பெருமாள் நம்மளை பிடிச்சிருந்தாலும் சரி, நாம் பெருமானை பற்ற போனாலும் சரி, ஒத்தருக்கொத்தர் குறுக்க ஒரு பாகவதன் இருந்தே ஆணும். நாமும் நேர போகக்கூடாது, அவரும் நேரம் வரமாட்டார். ஏன் நேர போனால் என்ன, எப்படியும் கொடுக்க போகிறது அவர் தானே, இவர் இல்லை. இப்போ ராமா திருவடிகளை சரணன் நிற்க போகிறாரா, இல்லை சுக்ரீவனோட நின்றுட போகிறானா விபீஷணன்? அடுத்து ராமன்ட்ட தான் போகணும். அதே போல் ராமனும் விபீஷணன் தான் வரணும். இதுக்கு எதுக்கு சுவாமி குறுக்க ஒத்தர்? திடீர்னு பத்திரிகையிலலாம் எழுதுவா, நீங்கள் கோவிலுக்கு போய் பெருமாள் சேவைக்கு போறீர், இதற்கு இடைத்தரகர்கள் எல்லாம் எதற்கு எழுதி போட்டுவா. அப்படின்னு என்ன அர்த்தம்? மடாதிபதிகள் வேண்டாம், சன்னியாசிகள்லாம் வேண்டாம், ஆச்சாரிய புருஷாலாம் வேண்டாம், அர்ச்சகர்களே வேண்டாம். ஏன்னா இவர்கள்லாம் எல்லாருமே ஏமாற்று பேர் வழிகள். எங்கேயானு ஏதானு ஒன்று நடந்துடும். நடந்த உடனே அடுத்த 10 நாளைக்கு அதுதான் அவளுக்கும் தலைப்பு செய்தி வேணுமோ இல்லையோ, வேறு எதை கொண்டு நிரப்புறது? இப்போ எத்தனையோ நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்கிறது, அது யார் போய் தெரிஞ்சுன்னு வருது? அதனால் அதுக்கு முடியல. இது என்ன நன்னா தடதடன்னு ஒரே விஷயத்து, கடைசியில் உப்பு சப்பு கூட இருக்காது அந்த விஷயத்தில். ஆனால் 10 நாள் அதை பற்றி உலகம் முழுக்க பேசும். சில நன்மைகள் அதனால் ஏற்படும். ஆனால் பல விஷயம், முக்கியமான விஷயங்கள் தெரியாமலே போனாலும் போயிடும். அப்போ இதை போட்டு விட்ருவா. ஓஹோ, நாம் யார் இடத்துல என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாம் பார்க்குறது. அப்போ கூட சேர்ந்து கொண்டு ஒரு பெருங்காற்றிலே இழிவான், நாம் ஒத்தரை முன்னிட்டு கொண்டு போக வேண்டும் இல்லையோ, அதே போல் இங்கேயும் முன்னிட்டு கொண்டு சுக்ரீவன் அனுப்பிச்சுத்தான் ராமன் கூட்டுன்னு வந்தார். ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம்மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். தானே அவரிடத்துல நேர போயிருக்கலாம், அவர் நம்ம இடத்துல நேர வந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த இடைத்தரகர் எதற்கு? அதைத்தான் இவாள்லாம் எழுதுகிறாப்போ. சன்னியாசிகள்னு இருந்தால் அவள்லாம் இடைத்தரகர்கள், மடாதிபதிகளாக இருந்தால் இடைத்தரகர்கள், கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் எதற்காக அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் போடுவா. இது சரியாக 4 பேர் பேசுவா, அது தப்புன்னு 4 பேர் பேசுவா. உடனே இவாள்லாம் கூடி முடிவு பண்ணி இனிமேல் லோகத்தில் சன்னியாசிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு விடுவா. ஒன்றுமே மாற போகிறதில்ல. மறுநாள் கார்த்தாலே இவ்வளோ தூரம் வேகமாக பேசியிருந்தாலே ராத்திரி 2 மணி நாழி, மறுநாள் கார்த்தால என்ன மடத்தெல்லாம் மூடிட போகிறாளான்னா யாரையும் இதை பற்றி திரும்பி கூட பார்க்க போகிறதில்ல. யாரோ மூலையில் 6 பேர் 4 பேர் சத்தம் ஒன்றுக்கு போகிறா. இப்போ திடீர்னு மாற்றி விட்டுவிட்டா, இனிமேல் உங்களுக்கு சித்திர வருஷ பிறப்பே இல்லைன்னா எந்த பஞ்சாங்கம் மாறித்து, யாரோட சங்கல்பம் மாறித்து? நாம் எல்லாத்தான வருஷ பிறப்பு சங்கல்பத்தை மாற்றி விட்டாள் எல்லாரும். இல்லை கோவிலில் இருக்கிற உற்சவத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இம்மியை கூட மாற்ற முடியாதுன்னுட்டு. அப்படித்தான் ரிஷிகள் இத்தனை நாள் ஏற்படுத்தி வச்சிருக்கா. ஏதோ ஒரு சலசலப்புங்கிற மூல்யம், அது அவர்களுக்குள்ளே இருக்கிற சலசலப்பு. எதுக்காக சொல்ல வந்தேன், கண்டிப்பாக ஆச்சாரியால் வேணும். எந்த இடத்துக்கும் ஒரு கற்றுக் கொடுக்குறவன் இல்லாத எப்படி கற்றுக்கிறது? இடைத்தரகர்கள் வேண்டான்னுட்டா அறிவியல் புஸ்தகம் இருக்குது, கணக்கு புஸ்தகம் இருக்குது, பொருளாதார புஸ்தகம் இருக்குது, மாணவன் இருக்கான், படிச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு வாத்தியார்? அவசியமே கிடையாது சொல்லியோ. இவா கூடாதுன்னா அப்போ வாத்தியாரே கூடாது. எதுக்கும் வாத்தியார் வேண்டிருக்கு. நாஸ்திகம் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் வாத்தியார் வேண்டிருக்கு, ஆஸ்திகம் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் வாத்தியார் வேண்டிருக்கு. அப்போ வாத்தியார் பெருமாள் இல்லைன்னு சொல்லலாம், வாத்தியார் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த நாஸ்திகனும் இறைவன் இல்லைன்னு கூட சொல்லுவானே தவிர குரு இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அதை இல்லைன்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு குரு வேண்டிருக்கோம் இல்லையோ.
அவருக்கு 4 சிலை எழுப்ப வேண்டியிருக்கு, அவருக்கு 4 பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கோ இல்லையோ. அதனால் யாராக இருந்தாலும் இடைத்தரகர்கள் இல்லாத தரகாலே இல்லை, சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஆச்சாரியர்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறா. இதை பெருமாளே ஒத்துனுட்டார். ஒருத்தர் மூலமாக தான் உன்னை நான் ஏற்றுப்பேன், நீயும் எங்கிட்ட ஒருத்தர் மூலமாக தான் வரணும். இது எதுக்குன்னு ரொம்ப ரசமாக ஒரு அர்த்தம் புலலோகாச்சாரியர் சாதிக்கிறார். ஏன் நம்ம நேராக போயிட்டா என்ன போகலாம், இது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் சண்டை வந்துடுச்சுன்னா நேராக பேசிக்க மாட்டா. ஒரு 2 நாள் இவளும் அவர்கிட்ட பேச மாட்டா, அவரும் இவள்கிட்ட பேச மாட்டார். குறுக்க அந்த பொன் குழந்தையோ பிள்ளை குழந்தையோ அவள் முதுகு பழுக்கும். அதுக்கு ஒரு 5 வயசு குழந்தை ஏதானு ஒன்று இருக்கும். இவ சொல்கிற போய் உங்கள் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு அவள் சொல்லிடுவோம், போய் அவள்கிட்ட சொல்லு அப்படின்னு அவரும் சொல்லிடுவோம். இந்த குழந்தை திரும்பி திரும்பி பார்த்துட்டு எதுக்கு இவா பேசிக்க மாட்டேங்கிறா, நம்மகிட்டே 2 பேரும் பேசிக்கிறா என்ன அவன் நினச்சிக்க போகிறான். அதை போலத்தான் இப்போ சுக்ரீவனுக்கு எண்ணம், லக்ஷ்மணனுக்கு எண்ணம். ராமன் அந்த விபீஷணனை நேரையே கூண்டிருக்கலாமே, ஏன் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கார்? விபீஷணன் ராமன்ட்ட நேரையே போயிருக்கலாமே. நான் நேத்திக்கு வந்தவன், எனக்கு என்ன தெரியும் ராமனை பற்றி என்ன சுக்ரீவன் நினச்சிக்கிறார். ஆனால் எதுக்கு தெரியுமோ இவா 2 பேரும் வச்சுக்கிறா? ஒரு சின்ன பயம், நெருடல். அந்த நெருடலை மறைச்சிக்கிறதுக்காகவா ஒரு பாகவதனை இவன் முன்னிடுபவர்களை அவன் முன்னிடுவது இருவர் குற்றங்களையும் தந்தாம் சமிப்பிக்கைக்காக. இவனுக்கு ஒரு குற்றம், பெருமாளுக்கு ஒரு குற்றம். இவனுக்கு குற்றம், இத்தனை நாளும் பக்தனா வராமல் இப்போ தானே தேடி பிடிச்சி வந்திருக்கான். அப்போ நேற்று வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டேன்னு பெருமாள் கேட்டா இவங்ககிட்ட பதில் இல்லையோ இல்லையோ. அப்போ இவரை காமிச்சு வச்சுட்ருவான். அதுக்காகத்தான் அவர் வச்சுருக்கான். என்னை பற்றி கொஞ்சம் பேசும், அவர் ஏதாவது இந்த மாதிரி தான் குறுக்கு கேள்வி கேட்பார், எனக்கு அதுக்கெல்லாம் பதில் தெரியாது, நீர் பார்த்து சொல்லணும். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? இன்னிக்கானு வந்தானேன்னு சந்தோஷப்பட்டுக்கும். அதுதான் அவர் சொல்ல போகிறது. இப்போ இந்த கேள்வி பதிலை நம்ம நேரம் சொல்ல முடியாதோ இல்லையோ. அதனால தான் ஒரு பக்தனை குறுக்க வச்சுட்டு என்னை பற்றி நீர் பேசும். சரி, இது போனால் போகுது. பெருமாளுக்கு என்ன நெருடல்னா இவனை என்னைக்கோ திருத்தி கூட்டின்னு வந்திருக்கலாமோ இல்லையோ. அதை விட்டுட்டு நீயா திருந்தி வான்னு விட்டு வச்சுட்டாரோ இல்லையோ. என்ன இப்படி ஒரு தட்டி வான்னு கூட்டா நம்மளாம் வராது இருக்க முடியுமா? நிரங்குஷ ஸ்வதந்திரன். இந்த கேள்வி யாருக்குமே மனசில் எழும். பெருமாள்கிட்ட தான் எதா சக்தியும் இருக்கோ இல்லையோ. கெட்டவன் எல்லாரையும் ஒரே தட்டு சங்கல்பத்தில் நாளிலேருந்து நல்லவன் ஆகணுட்டா. இந்த நிமிஷத்துலேருந்து நீ பக்தன்னு சொன்னால் மாட்டே நான் முடிக்க முடியும். ஆனால் பண்ணாமல் உள்ளத்துக்குள்ளேயே உட்காண்டிருக்கார். இவனா நல்லவனாட்டம், இவனா திருந்தி வருது. எதுக்கு சுவாமி இது? கையில் ஒரு கம்பை வச்சுக்கும், தானே பயந்து எல்லாரும் ஓடி வந்துட போகிறான். அத்தனை பேர் பக்தனை ஆயிட மாட்டாமான்னு கேட்குறமோ இல்லையோ. அப்போ பெருமாளுக்கு நெருடல். நாம் என்னைக்கோ இவனை திருத்திருக்கலாம், ஆனால் திருத்தாமல் இன்னி வரைக்கும் காத்துட்டு இருந்தோம். அதுக்காக அவருக்கு ஒரு துளி பயம். அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற பக்தன் இடத்துல சொல்கிறார், நீ ஏன் ஷார்பில் பேசினுட்டு நம்ம தெம்பா கேட்குறோம். இந்த பகவான் ஏன் என்னை 10 ஜென்மங்களுக்கு முன்னால் காப்பாற்றாமல் இப்போது ஏன் என்ன பக்தியானாக்கியிருக்கார்? நம்ம ரொம்ப வேகமாக கேட்டோம். அப்போ அந்த நடுவில் இருக்கிற சுவாமி சொல்லுவார், இப்போவான ஆக்கினாரேன்னு சந்தோஷப்படு. எதுக்கு இப்போ போய் கேள்வி கேட்டுருக்கேன்? ஒரு தொண்டையில் தாகம், கையில் ஒருத்தர் இளநீ கொடுத்தார், தண்ணீரை குடிச்சிக்கோ, தாகம் போக்கிக்கோன்னால் சாப்பிட போகிற சமயத்துக்கு இதை பார்த்தவன் கேட்டான், இந்த மட்டைக்குள்ளே ஜலம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சால் தான் சாப்பிடுவேன். இப்படின்னா அவன் சாப்பிடவே போகிறது இல்லைன்னு அர்த்தம். ஏதோ கிடச்சிது இளநீர்னு சாப்பிடுவியா, தாகத்தை போப்பிவியா, மட்டைக்குள்ளே ஜலம் எப்படி வந்ததுன்னா அப்படி தான் இருக்குவா 2 பேருக்கு நடுவில். இப்போ இவனுக்கு அவனை ஏன் இன்னைக்கு வந்தோன்னு தெரியாது, அவனுக்கு இத்தனை நாள் இவனை ஏன் தவிக்க விட்டோன்னு புரியாது. 2 பேரும் இன்னைக்கானு சேர்த்துக்கிறாளோ இல்லையோ. அந்த சேர்த்து வைப்பவன் தான் கடகன், அவன்தான் பரமபக்தன் பாகவதன். அவன் அன்றி அவனை முன்னிட்டு கொள்ளாமல் ஈஸ்வரனை நாம் அடைய முடியாது. ஆகையாலே ஆண்டாள் இத்தனை பேரை எழுப்பிக் கொள்ளுகிறாள். இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்து உடனே எண்ணுகளோ இருக்கு நாளே என்று குலசேகரர் பெருமாள் திருமொழியில் பாடியிருக்கார். அதாவது மாயோனே மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே, இசைவித்து என்னை உன் தாளினக்கீழ் இருத்து அம்மானே, என்னை இசைவிக்கணும் உன் அடியார்களோட சேரப்பெறணும், மாயப்பிரான் தமர் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்றுகளோ, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை எங்கு பார்த்தாலும் பாகவதர்களோட சேர்ந்துதான் பகவத் அனுபவம். ராமானுஜர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகம் வந்தது, ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். சம்சார விஷவருக்ஷஸ்ய துவே பலேகி அமிர்தோபமே கஜாதிச்சு கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாகமஹ. சம்சாரம்ங்கிறது பெரிய விஷமரம். அந்த விஷமரத்தில் 2 நல்ல பழம் பழுத்திருக்கும். ஒன்று பகவானிடத்தில் பக்தி, இன்னொன்று பாகவதர்களோட சேர்க்கை. இந்த 2 பழத்தில் எது வேணும்? சுவாமி ராமானுஜர் சாதிப்பராம், எனக்கு முதல் பழம் தேவை பாகவதர்களோட சேர்க்கை. அது கிடைக்கலன்னா பகவத் பக்தியை ஒத்துக்கிறேன்னு வரும். அதை 2ஆம் பட்சம் வந்து விட்டார் அவர். இந்த 2ல் எது கிடைச்சாலும் ஒன்றுன்னு கூட அவர் சொல்லலை. நமக்கு தேவை பாகவத சங்கமம். அது கிடைக்கலன்னா போனா போகிறது பகவத் சங்கமம். அதனாலே சாது சங்கமம், சாது சமாகமங்கிறது எவ்வளவு முக்கியம். அவளோட சேர்ந்து இருந்தால்தான் நமக்கு சந்தோஷம் வரச்சேவும் ரெட்டிப்பாக மகிழ்ச்சி ஆக்கி விடுவார். நமக்கு துக்கம் வரச்சேவும்
எங்கேயானு நம்மளே விழுந்து உயிரை போக்கிக்கணும்னு கூட தோணும். அதுலேருந்தெல்லாம் மாற்றி அவள் தான் கூட்டின்னு வருவாள். நம்ம நேர சனாதன தர்ம பாதையிலேருந்து மாற பார்த்தாலும் தட்டி அழைச்சின்னு வந்துடுவா. அந்த பாதையில் போகிறச்சே சந்தோஷப்பட்டா சந்தோஷத்தை இன்னும் வளர்த்து விடுவா. இந்த ரெண்டும் அவர்கள் பண்ணுறதுனால தான் அவர்களை முன்னிட்டு கொண்டே போக வேண்டும்னு எழுப்புகிறாள். இதனால தான் ஆண்டாள் தனித்து அனுபவிக்க போகலை, கூட கூட்டமாக போகிறாள்னு பதில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரே ஒரு கேள்வி, சரி இந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கு பக்தி அதிகம், ஒவ்வொருத்தருக்கு பக்தி குறைவாக இருக்குமோ? இல்லையே, 5 லட்சம் கோடி பெண்களுக்கும் சமமான பக்தின்னா கிருஷ்ண பக்தியில் அந்த மாதிரி வாழ்க்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு கிடையாதே, இருக்கு போல் இருக்கு சுவாமி. ஏன்னா வெளியில் சில பேர் துடிப்பாக உற்சாகத்தோட குதூகலமாக நாங்கள் போகிறோம் நீ வான்னு கூட்டுருக்கா, இன்னொருத்தி அந்த உற்சாகமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்காளே. ஒரு விஷயத்தில் தூங்கிட்டு இருக்காள்னா ஸ்ரத்தா குறைவுன்னு தானே அர்த்தம், இல்லை உற்சாகமாக வராள்னா ஸ்ரத்தா அதிகம் தானே அர்த்தம். அப்போ ஈடுபாடு, கிருஷ்ண விஷயத்தில் ஈடுபாடு வெளியில் இருக்கிறவாளுக்கு அதிகம், உள்ளே இருக்கிறவளுக்கு குறைச்சல். சொல்லலாமான்னு கேண்டார். சொல்லவே கூடாதுன்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களும் கண்ணனிடத்திலே சமமான காமம் கொண்டவாள்னா அத்தனை காதலாச்சே, அதை போல் பிரித்து சொல்லாதீங்க. பின் எதுக்கு அவள் தூங்கிட்டு இருக்கா, பின் எதுக்கு இவ முடிச்சுட்டு இருக்கான்னா கண்ணன் 2 விதமான அஸ்திரங்களை பிரயோகிப்பார். ஒன்றுத்துக்கு மோகனாஸ்திரம்னு பேர், இன்னொன்றுத்துக்கு ஜிரும்பணாஸ்திரம்னு பேர். மோகனாஸ்திரத்தை விட்டுவிட்டா நீங்கள் விராட்ட பருவத்தில் கேட்பீள். மோகனாஸ்திர பிரயோகம் பண்ணார், மொத்த பேரும் அப்படியே ஆடி மயங்கி விழுந்துருவா. இந்த நாடகத்தெல்லாம் காட்டுவா, பாட்டு பாடிகிட்டே இருக்கும், எல்லாரும் ஆடிகிட்டே இருப்பா. திடீர்னு அந்த பாட்டு நின்று போயிடும், ஆடுறவா மெதுவாக சுற்றின்னு உட்காந்துருவா. இதை போல தான் நடந்ததுங்க. எல்லாரும் ஒரு மோகனாஸ்திரம் விட்ட உடனே மொத்த பேர்லேயும் மயக்கமாக போச்சு, கீழ் விழுந்துட்டா. அதுக்கப்புறம் மெதுவாக உத்தரன் போனால் விராட்டனுடைய மகன் போய் எல்லாருடைய துணியை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டான். நீங்கள் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அது மோகனாஸ்திரம். அவளால் எழுந்திருக்க முடியாது, பேச முடியாது. அதே இன்னொரு அஸ்திரம் இருக்குது, ஜிரும்பணாஸ்திரம்னு பேர். அந்த அஸ்திரத்தை விட்டுட்டா இங்கே நம்ம 2 நிமிஷம் உட்காரவே முடியாது. நீங்கள் எழுந்து அங்கே போய் குதிப்பீள், நீங்கள் போய் அங்கே போய் குதிப்பீள், நீங்கள் எழுந்து அங்கே போய் குதிப்பீள். எல்லாரும் அவாவா துடிச்சுனே இருந்து ஆஹான்னு சிரிப்பா, ஓவோன்னு அழுவா, ஏன் என்ன நடக்கிறதுனே தெரியாது. இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா, குறுக்க போவா வருவா. என்ன ஆச்சு இந்த சுவாமிக்கு இப்போ? ஜிரும்பணாஸ்திரம் விட்டுருக்கார் போல் இருக்கு. அதனால இவாள்லாம் ஒரே துடிச்சுட்டே இருக்கா. அப்போ ஒன்றும் துடிக்க பண்ணும், இன்னொன்று மயங்க பண்ணும். ரெண்டுமே அஸ்திரம். மயங்க பண்ணுற அஸ்திரமும் இருக்குது, துடிக்க பண்ணுற அஸ்திரம் இருக்குது. அதை போல கண்ணனிடத்தே ஒரு சிலர் அவனுடைய அழகுக்கு ஆட்பட்டு ஜிரும்பணாஸ்திரத்தை போல துடிச்சுட்டு இருக்கா. துடிச்சுட்டு இருக்கிறவாள்லாம் வெளியிலேருந்து எழுப்பின்னு இருக்காள்னு விட்டார். வேற சிலர் மோகனாஸ்திரத்துக்கு அகப்பட்டு மயக்கமாக விழுந்துட்டா, அவள்லாம் உள்ளே தூங்கிட்டு இருக்கான்னு விட்டார். இவ்வளவு தானே தவிர கண்ணன்கிற அஸ்திரத்துக்கு 2 பேரும் அடிபட்டிருக்கா. இவ ஒரு அஸ்திரத்துக்கு அடப்பட்டா, அவள் இன்னொரு அஸ்திரத்துக்கு அடிபட்டா. அதனால அவள் மயக்கமாக தூங்கிட்டு இருக்கா, இவள் வாசல்ல இருந்து குதிச்சுட்டு இருக்கா. இதனால காதல்ல குறைவுன்னு நினைக்காதீங்கோ, பிரேமத்தில் அனைவரும் சமம்தான். கிருஷ்ண பக்திக்கு எந்த குறைவும் கிடையாது. ஆகவே இவர்களை எழுப்பி கொண்டுதான் போகணும்னுட்டு 6ஆம் பாசுரம் தொடங்குகிறது. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முற நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். ஹரி 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 என்ன காலங்கார்த்தால பிராம முகூர்த்தத்தில் ஓசை கேட்கறதே பெண்ணே, அது நம்ம உள்ளத்துக்குள்ள புகுந்து குழுகுழுன்னு வச்சிருக்கே, உன் காதில் படலையா? அப்பாவா திருப்பள்ளி எழுச்சி பாடி சங்கநாதத்தை எழுப்பி காலங்காத்தால் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளே, அது உன்னுடைய காதல படலையா என்ற அடையாளம் சொல்றது தெரியறதோ இல்லையோ. அரியன்ற பேரரவம், சின்ன சத்தம் இல்லை, ஹரி ஹரின்னு எல்லாரும் சொல்லிட்டு பேரரவமாக இருக்கே, அது உள்ளத்துக்குள்ள புகரவில்லையான்னு பாசுரம். முதல்ல பதபதார்த்தம் பார்ப்போம். புள்ளும் சிலம்பின, புல்லுன பறவை, புள்ளும் பறவைகளும் சிலம்பின சத்தமிடுகின்றன. பறவை சத்தம் போடுறதுன்னா விடிஞ்சதுக்கு அடையாளமா. ராத்திரி வேளையானா பறவைகள்லாம் கூட்டுக்கு போயிடும், விடிஞ்சதுன்னா பறவைகள்லாம் எழுந்திருந்து இற தேட போகும். அப்போ புல்லும் சிலம்பினது விடிந்ததற்கு அடையாளம். பாட்டு ஆரம்பமே அடையாளத்தில் தான் இருக்கு. இப்போ ஏன்னா உள்ளே இருக்கிறவர்களை போய் இவ எழுப்புறா, விடிந்தமைக்கு அடையாளம் இருந்தால் கூறுக, ஏன் இவ்வளவு காலங்கார்த்தால் வந்து தொந்தரவு பண்ணுறீர்கள்? இவா வந்து சிஷ்ட கருகை அப்படின்னா என்ன பண்ணே, சீக்கிரம் எழுந்து வரணும்னு நேற்று ராத்திரி பேசி வச்சுட்டு போனோம். முதல் நாள் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீள். கண்ணனோட சேர்ந்து நோன்பு நோற்கலான்னு ஊர்க்காரா அனுமதித்தா. ராத்திரி ஆகிடுத்து, இப்போ போங்கோ, நாளைக்கு விடியற்கார்த்தால் எழுந்து எல்லாரும் யமுனைக்கு போகலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காளோ இல்லையோ. அப்போ காலங்காத்தால் வரேன்னு சொன்னிய பெண்ணே, நீ வரவே இல்லையே என்று பெரியோர்கள்லாம் வந்து அவளை கடிஞ்சிக்கிறா என்று சுடு சொல்லா பேசுகிறா. அதுக்கு அவளுக்கு நான் தூங்கணும்னு ஆசை,
நீங்கள் ஏன் வந்து சுடுசொல் பேசுகிறீர்கள் அப்படின்னு உள்ளே இருந்து அடையாளம் இருக்கான்னு கேட்கிறாள். இருக்கே, புள்ளும் சிலம்பின. பறவைகள்லாம் சத்தம் போட்டதே அடையாளம் இல்லையா? புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டலையோ. பறவை சத்தம் போட்டதை அடையாளமாக ஒத்துக்க முடியாதுன்னுட்டா அவள். ஏன்? உங்கள் ஊரில் உங்களுக்கும் தூக்கம் இல்லை, பறவைக்கும் தூக்கம் இல்லை, ஆகவே அது எழுந்து வந்ததுன்னு நான் ஒத்துக்க முடியாது. இது உள்ளே இருக்கிறவ சொல்கிறா. இப்போ நம்மெல்லாம் சரியாக தூங்கிப்படுவோம், நம்மளோட பறவையும் தூங்கிப்படும். இப்போவே கோழி எப்போ வேணால் கூவுறது. இது ஒன்று இந்த கார்த்தால் 5 மணிக்கு கூவுறதுல இப்போ கிடையாது. அது மாடு 12 மணிக்கு கூவுறது, 3 மணிக்கு கூவுறது. ஏன்னு கேட்டால், சுவாமி தொழிற்சாலை நிறையா இருக்குது. அதில் ஒரு சிலர் 6 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறா, சில பேர் 2 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறா, இன்னும் சில பேர் 10 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறா. அவாவா அதுக்கு தகுந்தாப்பில் தூங்குறா. அதனால் அவாவால் எழுப்புறதுக்கு நான் கூவணும் இல்லையோ. அப்போ 5 மணிக்கும் கூவணும், மத்தியானம் 1 மணிக்கும் கூவணும், ராத்திரி 9 மணிக்கும் கூவணும். அவா சங்கு ஊதுறாளோ இல்லையோ நான் கூவணும் அப்படின்னு இது வச்சுன்றது. இப்போ அதனால் கோழி கூவுறதில் இப்போ அடையாளம் இல்லை, அன்றைக்கி அதெல்லாம் இல்லை போல் இருக்கு. அதனால தான் உன்னை அடையாளமாக சொல்ல புள்ளும் சிலம்பினா. உள்ளே இருக்கிறவ ஒத்துக்கலை. பரவநாதத்தனை அடையாளமாக கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்களும் கண்ணன் எப்போ கிடைப்பார்னு தூங்காத முழிச்சுருக்கீள். உங்கள் வீட்டு பறவைகளும் உங்களாட்டம் தூங்காமல் முடிச்சுருக்கு. எங்கள் தலைவிகளுக்கு இன்னும் கண்ணன் கிடைக்கல, நாங்கள் மட்டும் தூங்குவோமா அப்படின்னு பறவை எழுந்துருக்கு. அதனால் பறவை எழுந்தத்தனை அடையாளமாக சொல்ல முடியாது. புள்ளும் சிலம்பினான்னு சொல்லாதே. சரின்னு அடுத்தது இவ மாத்திரா. புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. நான் தூங்கலேன்னுட்டு என் பறவை வேணால் தூங்காத இருக்கும். புல் பறவை, அரையன் சுவாமி, கோ அவனுக்கு சுவாமி. பறவைகளுக்கு சுவாமியான கருடன், கருடனுக்கு சுவாமியான திருமால், அந்த திருமாலுடைய கோயில் புல் அரையன் கோவில். அப்போ பக்ஷிகளுக்கு தலைவன் பக்ஷிராட் கருடன், பக்ஷிராஜன், அவனுக்கும் தலைவனான பெருமான். அவன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டலையோ. கார்த்தால திருப்பள்ளிச்சு விஸ்வரூபத்துக்காக பாஞ்சஜன்யம் போன்ற வெளுத்த சங்கங்களை ஊதின்னு போகிறாளே, அதை கேட்டாவது விடிஞ்சது நீ ஒத்துப்பியா? புள்ளரையன் கோவிலின் வெள்ளை வெளிச்சங்கின் கூப்பிடுற சங்கு அப்படின்னு அந்த சங்க ஊதினா எல்லாரும் தீர்த்தம் வாங்கிக்க வாங்குவோன்னு அர்த்தம். வாங்கோ, கார்த்தால திருப்பாவை சாத்துமார் போகிறது, வந்து தீர்த்தம் வாங்கிக்கோங்கோ, பொங்கல் வாங்கிக்கோங்கோ, பிரசாதம் வாங்கிக்கோங்கோ, போங்கோ அப்படின்னு விழிக்கிறாளாம். விழிசங்குன்னா கூப்பிடுகிற சங்குன்னு அர்த்தம். வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம். அவள் என்ன கோவிலுக்குள்ளேயேவா ஊதிக்கிறா? எல்லா இடத்துலையும் கேட்கறது பாருங்க. வெள்ளை வெளிச்சங்கன் பேரரவம் கேட்டிலையோ. அவள் அதுக்கும் ஒன்றும் அசையறதா தெரியல. முதல் அடையாளம் புள்ளும் சிலம்பினகான், அடுத்த அடையாளம் புள்ளரையன் கோவிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. ஏன்னு யோசித்து பார்க்குறா. ஓ, இவளுக்கு பெருமானுடைய அனுபவம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவனை பாகவதர்களோட சேர்ந்து போய் அனுபவிக்கணும்னு இவ புரிஞ்சுக்கலை. இந்த உள்ளே இருக்கிற பெண்ணுக்கு ஒரு குறை இருக்குது. எந்த குறைன்னு தெரிஞ்சால் நிவர்த்தி பண்ணிவிடலாம் இல்லையோ. இப்போ ஒரு வைத்தியர் இடத்துல போகிறோம், நோய் நாடி நோய் முதல் நாடணும். நாம் வாசலில் வந்து நின்று கூப்பிடுறோம், இந்த பொண்ணு எழுந்திருக்க மாட்டேங்களே, என்னவா இருக்கும்? கண்ணன் கண்ணன்னு புரிஞ்சுட்டு இருக்கா. ஆனால் கிருஷ்ண பக்தர்கள்ங்கிற பெருமை இவளுக்கு தெரியல. அந்த பாடத்துக்கு இவள் புதுசு. இவளுக்கு கிருஷ்ண பாட்டம் நன்னா தெரியும், ஆனால் கிருஷ்ண பக்த பாட்டம் இவளுக்கு தெரியல. அதனால் பாகவதர்களோட சேர்ந்து போகணுங்கிறதுக்கு புதுசு. ஒருத்தர் ரொம்ப புதியவளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? சிறு குழந்தை, சிறு பிள்ளைன்னு சொல்லிட மாட்டோமா? சிறு பிள்ளை சமயம், அதனால் இன்னும் தெரியாது, ஞானம் வந்திருக்காது. அதைத்தான் பிள்ளாயின்னு கூப்பிட்டா. இந்த பெண்ணை பார்த்து ஏன் பிள்ளாயின்னு கூப்பிடுறாள்னால் இவளுக்கு இன்னும் கிருஷ்ண வைபவம் தெரியும், கிருஷ்ண பக்தர்களோட சேரணம்னே இந்த பெண்ணுக்கு தெரியல. தெரியாதோ இல்லையோ, அறியாத்தனம் பிள்ளைத்தனம். பிள்ளைத்தனம்னாலே அறியாத்தனம் தானே. அதனால தான் பிள்ளாய் எழுந்திராய் அப்படியும் அந்த பிள்ளை எழுந்திருந்து வரல. சரி, இவளை பயப்படுத்தி நாம் எழுப்பிடணும். ஏதான ஒன்று சட்டுன்னு சொன்னோம்னா துணுக்குன்னு எழுந்திருப்பாளோ இல்லையோ, அதை போல சொல்லி எழுப்பிடணுங்கிறதுக்காக பேய்முலை சொன்னது. அடுத்தது பாட்டை மேரத்தை பார்த்துட்டு இருக்கு. பேய்முலை. ஓ, அந்த மகா பேய்ச்சி வந்தாள் பூத்தனா, கண்ணனை கொல்லுவதற்காக வந்திருக்கா. பூத்தனை வந்துட்டா, கண்ணன் அங்கே தான் இருக்கார், அவள்கிட்ட பாலை குடிக்க போகிறார் போல் இருக்கு, அது விஷப்பால், கண்ணனுக்கு என்னாகுமோ இப்படின்னு அவள் துணுக்குன்னு ஓடி வந்துடுவாளோ இல்லையோ. என்ன தான் தூங்கியிருந்தாலும் கண்ணனுக்கு இவளுக்கு தெரியுமே, அதனால் கண்ணனை பற்றின்னு சொன்ன உடனே ஓடி வந்துடுவளா அப்படின்னு இவ சொல்கிறா. பேய்முலை நஞ்சு, பேய்முலை நஞ்சுன்னு இவ சொல்கிறாளாம். உள்ளே இருக்கிறவா அதுக்கும் சளைக்காமல் உண்டு அப்படின்னு முடிச்சுட்டா. நீங்கள் என்னமோ இன்னைக்கு கதை சொல்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததுன்னா, கண்ணன் சின்ன குழந்தையா பிறந்திருக்கிறச்சேவே அப்போவே குடித்தார், பூத்தனையை முடிச்சு விட்டார். நீங்கள் என்ன இப்போ பூத்தனைங்க அவெல்லாம் போன இடம் புல்லு முளைச்சி போச்சு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டா உள்ள. ஓஹோ, இதை சொல்லி இவளை எழுப்ப முடியாது போல் இருக்கு. கொஞ்சம் தள்ளி 7 மாதத்து குழந்தைக்கு வந்தா. இது பிறந்த குழந்தை. அதுக்கப்புறம் 7 மாதத்து குழந்தை கள்ளச்சகடம், சகடாசுரம் வரார். அவர் பேரில் அசுரன் ஆவேசித்து கண்ணனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கார். கள்ளச்சகடம். இவ எழுந்து வருவளோன்னு பார்க்குறா.
அவ பதில் சொன்னா, கலக்கழிய காலோச்சி, அந்த சகடத்தை என்னைக்கோ தூக்கி அடிச்சுட்டாரே பெருமாள், அவர் காலால் ஓங்கி ஒரு உத விட்டார், அப்பவே அவன் கதை முடிஞ்சு போச்சு. நாம் இப்போ 7 வயசு கண்ணனை பற்றி பேசிட்டு இருக்கோம், நீ என்ன 7 மாத கண்ணனை பற்றி சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு. இவளை என்ன ஒன்றும் மசிய வைக்கவே முடியாது போல் இருக்கே. நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி எழுப்ப பார்க்குறோம். கள்ளச்சகடம், கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயரமர்ந்த வித்தினை, வெள்ளம் பெரும் பார்க்கடல், வெள்ளத்து அரவு பார்க்கடலில் சயனிச்சுட்டு இருக்கிற ஆதிசேஷன், ஆதிசேஷன் மேல் வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விதித்து அதன் மேல் கள்ளநித்திரை கொள்ளும் பகவான் ஒல்லியோ. வெள்ள வெள்ளத்தொரு பாம்பு, வெள்ளையா இருக்கிற பாம்பு, வெள்ளையா இருக்கிற பால், அதைத்தான் வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அந்த ஆதிசேஷ பர்யங்கத்தில் சயனிச்சு தூங்கிட்டு இருக்கிற உலகத்துக்கே விதை போன்றிருக்கிற ஜெகத்காரணனை, ஜகத்துக்கு வித்துன விதை காரணம், அதை வச்சுன்னு தானே எல்லாமே முளைக்கும். அதை போல அவதாரங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு காரணமாக திருப்பார்க்கடலில் படுத்துட்டு இருக்காராம். பார்க்கடலில் சயனிச்சுன்னுட்டு அங்கிருந்து தான் அவதாரங்களே செய்வார். அப்போ வெள்ளத்தரவில் துயிலமர்ந்தான் எதற்காக? அவதாரங்களை செய்வதற்கு வித்தாக, வித்துன காரணம். அப்போ ஜகத்துக்கே காரணமான பெருமான் அதோ அந்த காரண தசையிலே வியூகமாய் பார்க்கடலில் சயனிச்சுட்டு இருக்கார். இதை எதுக்கு சொல்கிறாள்னு உள்ளே இருக்கிறவளுக்கு புரியல. இப்போ வெளியில் இருக்கிறவா 2 அடையாளம் சொன்னாலும் இல்லையோ, அவளை எழுப்பணுங்கிறதுக்காக பேய்முலை அவள் மசியலை, கள்ளச்சகடம் மசியலை. ஆனால் இப்போ உள்ளே இருக்கிறவருக்குள்ள எண்ணம் பெய்முலை பெய்முலைன்னு சொன்னார். அப்போ அவள்கிட்டேருந்து விஷப்பாலை கண்ணன் குடிச்சுட்டார். என்னதான் பூத்தனை முடிஞ்சு போயிட்டாலும் உள்ளே போன பால் இருக்கத்தானே சுவாமி செய்யும். இப்போ அந்த பயம் வந்துடுத்து அவளுக்கு. பூத்தனை போயிட்டா வாஸ்தவம் தான், ஆனால் சாப்பிட்ட பால் உள்ளே இருக்குமே, அந்த விஷம் கண்ணனை எதானப்படுத்துமோ என்று மெதுவாக அவள் பயப்பட ஆரம்பிக்கிறாள். வெளியில் இருக்கிறவா பதில் சொல்கிறா, கவலைப்படாத பண்ணே, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அங்கே சாப்பிட்டுட்டு இந்த கண்ணன் சாமர்த்தியமாக எங்கே திரும்பி போய் படுத்துட்டார்? பார்க்கடல்லே ஆதிசேஷ பாம்பின் பேரில் படுத்துனுட்டார். என்னான்னு அந்த பெண்ணுக்கு சட்டுன்னு புரியல. விஷத்துக்கு விஷம் முறிவுன்னு தெரியாதா பண்ணே? இந்த இடத்துல பூத்தேன் இடத்துல விஷப்பால் குடிச்சுட்டார், போய் ஆதிசேஷன் விஷ உடம்புல போய் படுத்துனுட்டார். இந்த விஷத்தை அது விஷம் முறிச்சு கொடுத்து உடனே சரியாப்படுத்து கண்ணனுக்கு. கவலையே படாதே. எதுக்கு ஆதிசேஷன்லேயே படுத்துட்டு இருக்காராம்? பூத்தன இடத்துல விஷம் குடிச்சதுக்கு மாற்று மருந்தான். விஷத்துக்கு விஷம் மாற்று மருந்தோ இல்லையோ. அதனால வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அந்த வித்தான சின்ன கண்ணனை உள்ளத்து கொண்டு, இனி அடுத்த அடையாளம் சொல்றா, அந்த கண்ணனை தங்கள் தங்கள் உள்ளத்தில் நிறுத்தி முனிவர்களும் யோகிகளும். இப்போ இவா கோவிலுக்கு போகிறத சொன்னால் அதுவான அடையாளமாக இருக்கட்டும் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள்னா மனநசீலர்கள், எப்போதும் பகவானை நினச்சே ஆனந்தப்படுறவா, தியானம் பண்ணிட்டே இருக்கிறவா. அதே போல் முனிவர்களும் யோகிகளும் விருத்திபரர்கள். கைங்கரிமணும் கைங்கரிமணும் கைங்கரிமணும். உலகத்தில் எப்பவும் 2 வகை பக்தர்கள் உண்டு. சிலர் இருந்த இடத்துலேருந்தே இருப்பா, தியானம் பண்ணிப்பா, எப்போவான பெருமாள் கோவிலுக்கு வருவா, ஓரமாக நின்று சேவிச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு போடுவா. வேறு சிலர் நித்தியம் கோவில், கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிடக்கிறதே கோவிலில் தான் சுவாமி. பூ தொடுக்குன்னா பூ தொடுக்க வருவா, பழம்னா பழத்துக்கு வருவா, பெருமாள் ஏழை பண்ண வருவா. கோவிலில் நடக்கிற அத்தனை சண்டையிலையும் அவள் பங்கு இருக்கும். ஏதா இருந்தாலும் அவள் ரொம்ப அவர் நித்தியம் வரக்கூடிய கைங்கர் சுவாமி, அவர் எல்லாத்துக்கும் வருவார். ஆனால் அவர் இப்போவும் அங்கே வேலை செஞ்சுட்டே இருப்பாரான்னு ஒருத்தர். அவளை நீங்கள் 1 நிமிஷம் கூட்டு, நாங்கள் அதே பெருமாளை பற்றி திருப்பாவையில் சொல்கிறோமே, ஒரு 1.5 மணி நேரம் கேளுமேன்னா, சாமி அது என்னமோ 1.5 நிமிஷம் கூட எனக்கு இருப்பு கொள்ளலை, நீர் அங்கே போய் என்ன வேணால் செய்ய சொல்லும், எத்தனை வேணால் நான் செய்கிறேன், எவ்வளோ எடுத்து போட சொல்லும், பெருக்க சொல்லும், முழுக சொல்லும், உதாரணம் கட்ட சொல்லும், எல்லாம் பண்ணுவா. உட்காந்து 10 நிமிஷம் தியானின்னா அவளுக்கு முடியாது. லோகத்தில் எப்பவுமே இது 2 வகை. இதில் இருக்கிறவா அதுக்கு போக மாட்டா, அதில் இருக்கிறவா இதுக்கு வரமாட்டா. தியானத்திலேயே இருக்கிறவா கைங்கரியத்துக்கு போனால் அவளுக்கு ஆகவே ஆகாது. கைங்கரியத்திலே இருக்கிறவா உட்காந்து கேளுன்னு ஆகவே ஆகாது. அது 2 பேருமே பெருமாள் வச்சுட்டு ஆகணும். ஏன்னா இவாளுக்கு அது 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு வச்சுங்க, அப்போ அவர் காரியம் நடக்காது. ஏன் பாருங்கள், வர்றவாரெலாம் இங்கே வந்து உட்காந்துட்டாள்னா அங்கே யார் பூத்து கொடுக்குறது? அப்போ யார் அங்கே பெருக்கிறது முழுகிறது? ஆளே இருக்காது இல்லையோ. வேலை செய்யறதுக்கு ஒரு கோட்டி வச்சுட்டு இருக்கார், அப்படி நம்ம ஆட்டம் உட்காந்து பொழுதுபோக்கிட்டு கேட்டுட்டே இருக்கிறதுக்கு இன்னொரு கோட்டி வச்சுருக்கார். அவருக்கு 2மே வேணும் போல் இருக்கு. அதனால தான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இப்போ இப்படி பாருங்கள், பாசுரங்கள்லாம் சேவிப்பாளர். இப்போ அத்தியானோத்சவம் வரும் வரிசை. இன்னைக்கு திருவாய்மொழி முதல் 10 சேவாகாலம், 2 100 பாட்டு சேவிக்க போகிறோம். முதல் 100 பாட்டு, 2ஆம் 100 பாட்டுன்னுவா. ஒரு 10 சேவிக்கிறதுக்கு 20லேருந்து 22 நிமிஷம் தான் ஆகும். அப்போ 3/4 மணி நேரக்குள்ளே முடிஞ்சு போடும். இப்போ பாட்டு சேவாகாலம் ஆரம்பிக்கும். உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் தொடங்கித்து 2ஆம் திருவாய்மொழி ஆச்சு. 3ஆம் திருவாய்மொழி வந்தது. 10 அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வெத்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பலரடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவடை ஆப்புண்டு உரலினோடு உணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம்.
என்னமா கண்ணன் கட்டுப்பட்டிருந்தானோ, எப்படி யசோதை கட்டி வச்சிருந்தாளோ அப்படின்னு அவர் அழறார், நம்மாழ்வார் அழறார். இப்போ இந்த பாசுரத்தை கிடுகிடுகிடுன்னு இங்கே 10 பேரை சேர்ந்து பாடிண்டே போனோமோ இல்லையோ, அவர்களில் ஒருத்தர் நிறைய உபன்யாசம் கேட்டவர். அதனால என்னாச்சு, அதில் இவர் கேட்டிருந்த வெண்ண திருடின கதையெல்லாம் இவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இந்த பாட்டை சொல்லச்சே அந்த கதை ஞாபகம் வந்து என்னமா கட்டுப்பட்டால் ஒரு சொட்டு கண்ணில் ஜலம் வந்தது. இவர் ஒரு நிமிஷம் பாகவத ஸ்லோகத்தை நினச்சார், ஒரு நிமிஷம் விஷ்ணு புராண ஸ்லோகத்தை நினச்சார். அப்படியே அதுக்குள்ளே கொஞ்ச நாள் போச்சு, 10-12 நிமிஷம் ஆச்சு. இவர் பாட்டை கூட 4 பேர் இன்னும் அவா படிச்சுட்டு இருக்க போகிறா. இவர் அங்கேயே தடங்கி அந்த பாட்டில் நின்றுட்டு அதை பற்றியே அனுபவிச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ, சட்டுன்னு ஒரு 15 நிமிஷம் கழித்து கண்ணை முடிச்சு பார்த்தார். பக்கத்தில் இருக்கிறவர் வாயந்திரையர்களும் காணல் மடராராய் ஆயும் அவலருக்கும் துஞ்சிலின்னி துஞ்சாயால்னு 80 பாட்டு போயிருக்கார். இவர் சேவிச்சது முதல் 10 3ஆம் திருவாய்மொழி முதல் பாட்டு. இவர் ஒரு 15 நிமிஷம் நினச்சிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே 2ஆம் 10 முதல் திருவாய்மொழி முதல் பாட்டுக்கு போயிருக்கும். என்னான்னு நிமிந்து பார்த்தா கடைசியில் சேவாகாலமே முடிஞ்சு படுத்துன்னு விடுவா. அப்போ அர்த்தம் என்னென்னா, நினைக்க போனால் வாயில் பேச்சு வராது, பேசின்னு இருக்கணும்னா நினைவு குறைச்சலாக தான் இருக்கணும். இப்போ ஓஹோன்னு பெருமாளை அனுபவிக்கிறோம், அனுபவித்து உள்ளம் உருக இருக்குது. அந்த உருகின வாழை 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணோம்னா சாமி விட்டுடும், நம்மளால் முடியாதுன்னு விடுவா. ஏன்னா வாய் திறந்தாலே தைக்கிறது பேச வரலையோ இல்லையோ. அப்போ நிறைய பேர் வளவளவளான்னு நாள் முழுக்க பேசிகிட்டே இருக்காளேன்னா அனுபவம் குறைச்சல்னு அர்த்தம். எந்த உபன்யாசங்களையும் சொல்லிக்கிறேன், இப்போ அனுபவம் குறைச்சல்னு அர்த்தம். அதனால தானே பேசுகிறோம். அதே பல பேருக்கு பேச முடியலையேன்னா அதுக்குன்னு பக்தி குறைவுன்னு அர்த்தம் இல்லை, பக்தி அதிகம்னு அர்த்தம். அவளுக்கு பக்தி கூட இருக்கவே தான் அவளால் பேச முடியாத தவிக்கிறாள். ராமானுஜர் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியில் எழுந்துள்ளிருக்கார். பிள்ளவரங்காவல்லி தாசர்னு அவருக்கு ஒரு சிஷ்யர். கூரத்தாழ்வான் இன்னொரு இடத்துல காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். தாசர் இன்னைக்கு ராமானுஜர் கோட்டிக்கு 6 மணி நேரம் கழித்து வரார். சுவாமிக்கு புரியல, எங்கே போய்ட்டுறார் இவர் அப்படின்னு. தாசரே என்ன நாழி கழித்து வரீர் அப்படின்னு அவர் பார்த்து 6 மணிக்குன்னு போட்டால் 7 மணிக்கு தான் அவர் வந்தார். பிள்ளவரங்கால தாசர் அழுதுண்டே வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். இல்லை, கூரத்தாழ்வான்னு சொல்கிறதா கேள்விப்பட்டு அங்கே போனேன், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நாம இருந்தால் ஏன் அங்கே போனேன்னு முதல் கேள்வி கேட்போம் இல்லையா. இங்கே தானே நம்ம வர சொல்லியிருந்தேன், நீரே அங்கே போனீர். சுவாமி அப்படி கேட்கல, தம் புஸ்தகத்தை மூடிட்டு இன்னைக்கு கூரத்தாழ்வான் என்ன சொன்னார்னு சொல்லும், அதை கேட்போம், நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு இவரும் கையை கூப்பிட்டு உட்காண்டார். தாசர் பேசாமல் பார்த்துட்டு இருக்கார். என்ன சொன்னார்னு சொல்லும், பேசாமல் பார்த்துருந்தார். அவர் 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்திருக்கிறேன், என்ன சொன்னார்னா அவரும் இப்படி தான் பார்த்துருந்தார், நானும் அவர் இப்படி தான் பார்த்துருந்தேன், அதனால தான் நாங்கள் இப்படியே வந்துட்டேன், அவர் ஒன்றும் சொல்லவே இல்லைன்னார். சுவாமிக்கு புரியல, என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருந்தேன், ஏன் ஒன்றும் நடக்கலையான்னா. அந்த சுவாமி 10 அடியவர் கிளியவர்னு பேச ஆரம்பித்தார். விக்கி திணறி பேச முடியாமல் அழுதார். அழுதவர் சொல்கிறேன்னார். சொல்ல முடியல, ஒரு தடவை சொல்ல வாயை திறக்கிறார். அவரால் முடியல அழ ஆரம்பிச்சுடுறார். 6 மணி பார்த்துட்டு இன்னைக்கு காலக்ஷேபம் என்னால் முடியல, நாளைக்கு வச்சு போன்னு சொல்லிட்டார். அதனால தான் 1/2 மணி கழிச்சு எழுந்து வந்தேன்னார். ராமானுஜர் எழுந்து பிள்ளவரங்காவலிதாசர் கையை பிடிச்சிருந்து, இந்த பாவமும் பக்தியும் எனக்கு இன்னும் வரலையே, நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர அவர் சொல்லாமல் சொல்லிட்டார். நான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவர் சொல்லாமலே லோகத்துக்கு என்ன காட்டணுமோ காட்டுட்டார். பக்தியில் அவர் சிறந்தவரா அடியேனா என்று ராமானுஜர் வருத்தப்பட்டார். அவரை கண்டு திருப்திப்பட்டார்னு சரித்திரம். ஆகவே ஏதோ பேசிட்டு இருக்காங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை. இப்போ பேசாமல் இருந்தே பக்தியை வளர்த்திருக்கிறவா எத்தனை பேர் இருந்திருப்பா? பேசுறவர் ஒரு சிலர் தான். ஆக அதே மாதிரி இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா, வெள்ள வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள் யோகிகள் 2 வகை. முனிவர்கள்னா நினைச்சுட்டே இருக்கிறவா, யோகிகள்னா காரியம் பார்க்குறவா. விருத்தியும் உண்டு மனனமும் உண்டு. நினைத்து ஆனந்தப்பட்ட. ஏன் வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர்னு பாசம். அமரர்கள் முனிவர்கள்னா 2 கோட்டி, முனிவர்கள் யோகிகள்னா 2 கோட்டி. அந்த 2 பேருமே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, எப்போ கண்ணனை உள்ளத்தில் வச்சுருக்காளோ அப்போ வேகமாக பரபரான்னு போகலாமா, அதனால் மெல்ல போகிறாளாம். மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் காலங்கார்த்தால் எழுந்திருக்கிறச்சேவே பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிம்னு சொல்லுவார்கள். பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். எழுந்திருக்கிறச்சே படுக்கையிலேருந்தே ஹரி 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 என்ன 7 தடவை சொல்லணுமா. அதைத்தான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவும். எழுந்திருக்கிறச்சே படார்னு எழுந்திருக்கூடாது. ஏன் மெல்ல விழுந்துன்னு பாடணுமா? இப்போ நம்ம சொல்லுவோம் வயசாகிடுத்தா இல்லையாங்கிறதுக்கு பரீட்சை என்ன தெரியுமோ, உட்காந்துட்டு கையை ஊனிக்காது எழுந்திருக்க முடியுறதா? என்னி வரைக்கும் எழுந்திருக்கீங்களோ அன்னில தெம்பாக இருக்குன்னு அர்த்தம். படுத்துனுட்டு அப்படியே எழுந்திருக்க முடியுமா? இன்றைக்கி வைத்தியாலெலாம் சொல்லிட்டா, இடது பக்கம் திரும்பிக்குங்கோ, அப்புறம் மெதுவாக எழுந்து உட்காண்டுங்கோ,
தலை சுத்தலையான்னு சரிப்படுத்திங்கோ, அப்புறம் கொஞ்சம் உங்களை நிதானப்படுத்தின்னு எழுந்து நில்லுங்கோ. நின்றுட்டு நடக்காதீங்க, உடனே 2 நிமிஷம் நில்லுங்கோ. நின்ன உடனே சரியாக போச்சுன்னா எழுந்து நடங்கோன்னா, சாமி இதுக்குள்ளே விடிஞ்சு சந்தியாதனமே முடிஞ்சு போயிடும், நீர் பண்ணுறபடிக்கு எத்தனை நாள் எழுந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கே பாடியிருக்கார், மெல்ல எழுந்து மெதுவா. ஆனால் அவர் எழுந்தது உடம்பு உபாதையால் இல்லை, அவர் எழுந்திருக்கிறது உள்ளத்தில் கண்ணன் இருக்கார். நான் தடால்னு எழுந்திருந்தேன்னா அவர் அலாண்டு போயிட்டார்னா அந்த எண்ணத்தில் யோகிகள் மெதுவாக எழுந்திருக்கிறாளாம். மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம், அந்த ஹரி ஹரின்னு சொன்ன பெருத்த நாதம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து நம்முடைய உள்ளத்தில் புகுகிறதே, வெள்ளங்கோர்த்தார் போலே குளிர்விக்கிறதே, பாபங்களை தொலைக்குமே. அப்படி இருக்கிறச்சே பெண்ணே நீ படுத்து கிடக்கலாமான்னு கூப்பிட்டது 6வது பாசுரம். இனி பாசுரத்தினுடைய ஆச்சரியமான சில அர்த்தங்களை பார்ப்போம். புள்ளும் சிலம்பினகான், பறவைகளும் சப்திக்கின்றனன்னு இருக்கும் இல்லையோ, முதல்ல கேள்விட்டார். புள்ளு சிலம்பினன் தானே சொல்லணும், இப்போ தானே முதல் அடையாளம். முதல் அடையாளத்தும் போதே புள்ளும்னு சொல்லுவாளா? இப்போ இந்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் வரீள், பார் வந்திருக்கா, அந்த சுவாமி ராமசுவாமி வந்திருக்கார் அப்படின்னா ராமசுவாமி முதல்ல வந்து அவர்னு சொல்லிடுவா. அடுத்த ஒருத்தர் வரார், வராகசுவாமின்னு ஒரு பேர். ஆர் வந்திருக்கா, வராகசுவாமியும் வந்தார். இப்போ முதல்ல ஒருத்தர் வரச்சேவே ராமசுவாமியும்னு சொல்லுவாளன்னா, முதல்ல வரச்சே ராமசுவாமி, 2வது ஒருத்தர் வந்தே தான் வராகசுவாமியும். அப்போ உம்முக்கு அர்த்தம் என்ன? ராமசுவாமியும் வராகசுவாமியும் அர்த்தம், 2 பேர் அர்த்தம் இல்லையோ. அதை போல புள்ளும் சிலம்பின பறவைகளும் சத்தம் போடுறதே என்றால், அப்போ வேற எது சத்தம் போட்டிருக்கு? வேற ஏதோ ஒரு அடையாளம் சொல்லியிருக்கணும். இவா சொன்னத்தை ஏற்றுக்கல, அதனால தான் இவன் 2வது அடையாளம் சொல்கிறாளாம். இப்போ வந்தபோதே உள்ளே இருக்கிறவ அடையாளம் கேட்க, நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோமே இதுதான் அடையாளம்னு வெளியில் இருக்கிறவா சொல்லியிருக்கா. பாட்டில் இல்லை, ஆனால் வெளியில் இருக்கிறவா சொல்லியிருக்கா. உள்ளே இருக்கிறவ சொன்னால் நீங்கள் எழுந்தது அடையாளமே கிடையாது, நீங்கள் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. அப்போ எப்படி நான் உங்களது அடையாளமாக சொல்ல முடியும்? நேற்று ராத்திரி கண்ணனை பார்த்ததுலேருந்து அவனையே நினச்சி பித்து பிடிச்சி முடிச்சுன்னு உட்காண்டிருந்திருக்கீள், அதனால் நீங்கள் கார்த்தால வந்ததெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. அப்போ இவ சொல்கிறா புள்ளும் சிலம்பின, பறவைகளும் சத்தம் போடுறதுன்னு 2வது அடையாளம். புள்ளும் சிலம்பினகான், புள்ளரையன் கோவிலும் சிலம்பினகான், அது சத்தம் போட்டது உன்னுடைய காதில் விடலையோ? உங்களுக்கும் தூக்கம் இல்லை, உங்கள் பறவைகளுக்கும் தூக்கம் இல்லை. மன்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொனடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா என்னும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே என்னும். உங்களுக்கும் தூக்கம் இல்லை, உங்கள் பறவைக்கு தூக்கம் இல்லை, அதை சொல்ல வேண்டாம் என்று உள்ளே இருக்கிறவ மறுத்துட்டா. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறவ சொல்ல போகிறா, ஊரும் நாடுகும் உலகமும் தன்னை போல் எம்பெருமான் பேரும் தார்களுமே பிதற்ற. ஊர் நாடு உலகம் எல்லாத்தையும் ஆழ்வார் தன்னை போலவே மாற்றி வச்சிருக்கார். அதனால் இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் பறவையெல்லாம் தங்களை போலவே மாற்றி வச்சிருக்கா. அதனால தான் ஏதா இருந்தாலும் இவா தூங்கலைன்னா அது தூங்காது, இவா அழுதா அது அழும், இவா சாப்பிட்டா அது சாப்பிடும். அதனால் அதெல்லாத்தையும் நீங்கள் அடையாளமாக சொல்லவே வேண்டாம். எழுந்திருந்து வந்ததுக்கு வேற அடையாளம் சொல்லுங்கோள். இதை பற்றி பிள்ளை திருநறையூர் அரையர்னு ஒரு சுவாமி எழுந்துள்ளி இருந்தாராம். அவர் சொல்லுவாரான், ஒரு ஆத்மாவனுடைய உஜ்ஜீவனத்துக்கு பகவானை சமாசேனம் பண்ணுறதுக்கு பக்ஷிநாதம் அல்லது விறகில்லை. பறவைகளுடைய ஒலி ஒரு ஜீவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துங்கிறாராம். அது எப்படி ஏற்படுத்தும்னா, காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மகலோன்னு ஆண்டாளுடைய பாசுரம். காலங்கார்த்தால் எழுந்திருந்து கருப்பு குருவியெல்லாம் வந்து கண்ணன் வரப்போறார்னு பாடுவான். அதை பாடுறதை கேட்டு தான் ஆண்டாளுக்கு திருப்தியாக இருக்குமா. அப்போ காலை எழுந்திருந்து கருப்பு குருவி வந்து தானே சொல்கிறது. அப்போ கருட பட்சி வந்தால் பகவான் வரப்போறார்னு தெரியறது, கருப்பு குருவி பாடித்துன்னா பின்னாடி கண்ணன் எழுதுட்டார்னு தெரியறது. இப்போ பக்ஷிநாதம் இதை பற்றி உபனிஷத்துக்களில் ஜானஸ்ருதி உபாக்கியானம்னு சொல்லியிருக்கு. ஜானஸ்ருதி ஒரு சிறந்தவன் மகான், அவனுக்கு எத்தனையோ கர்மயோகம் ஞான யோகம்லாம் தெரிஞ்சுது. ஆனால் மேற்கொண்டு பரமாத்ம ஞானத்தோடு அவன் அடையணுங்கிற அந்த ஒன்று மட்டும் வரல. மற்ற நல்ல ஞானி, பிரம்மனிஷ்டம் தான் குறவில்லை, அவனுக்கு அந்த ஞானத்தையும் உருவாக்கிடணும்னு ரிஷிகள் முடிவு பண்ணிட்டா. அவர்கள்லாம் வேற ஒரு பக்ஷி உருவத்தை எடுத்துட்டா. 2 பறவை அந்த ஜானஸ்ருதி மொட்டை மாடியில் உட்காண்டிருக்கான், அவன் பக்கத்தில் போகிறது வேணும்னு அவன் பக்கத்தில் போய் பறவை பேசுகிற பாஷை அவனுக்கு தெரியும். ஒரு பறவை ஒரு ரிஷி, இன்னொரு பறவை இன்னொரு ரிஷி, அந்த ஒத்தொத்தருக்கு ரிஷி பேசிக்கிறா. போ போ பல்லாக்ஷ பல்லாக்ஷ, ஏ பல்லாக்ஷ பறவை பேர். அதை பார்த்து கூப்பிட்றது, என்ன நீ என்ன ஜானஸ்ருதி உட்காண்டிருக்கிற இடத்துக்கு மேலே பறக்கிற, உன் நிழல் அவன் பேரில் பட்டுதுன்னா அவனுடைய ஞான நெருப்பு உன்னை எரிச்சிடும், ஜாகிரதை ஒதுங்கிப்போ அப்படின்னு ஒரு பறவை சொல்லித்து. அடுத்த பறவை, இவன் என்ன பெரிய ஜானஸ்ருதி, இவன் என்ன பெரிய ரைக்குவரோ, இவனை கண்டு நான் பயப்படுறதுக்கு அப்படி இன்னொரு பறவை சொல்லித்து. இது 2 பேஷண்ட் இருக்கிறத ஜானஸ்ருதி கேட்டுனுட்டான். அது யார் ரைக்குவர்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. இவன் என்ன ரைக்குவரோன்னு அறோ இல்லையோ, தேடுன்னு தேடினா ரைக்குவர் எங்கே தேடினாலும் கிடைக்கல. வித்வான்களிடத்தில் தேடினா, வீரர்களிடத்தில் தேடினா, பணக்காராள்கிட்ட ஒன்றும் இல்லை.
கடைசியில் ஒரு குக்கிராமத்தில் சேரு சகதிக்கு பின்னாடி ஓட்ட வண்டி சக்கரம் ஒன்று இருந்தது. அந்த வண்டி சக்கரத்துக்கு பின்னாடி உட்காந்து கிழிஞ்ச துணி இப்படி ஊசி நூலை வச்சு தைச்சிருந்தார் அவர். இவன் போய் பார்த்தவன், நீ யார் ரைக்கோரான்னு கேட்டான். அவர் திருப்பி கேட்டார், பறவை சொல்லி வந்தியான்னார். அப்போ தான் புரிஞ்சுனா, ஓ இவர் தான் நான் ரைக்கோர், மேலே மொட்டை மாடியில் பறவை சொல்லியிருக்கு, அவரே தான் இவராக இருக்கார். அவரை விழுந்து வணங்கி மொத்த தத்துவார்த்தங்களையும் கேட்டான்னு சரித்திரம். அப்போ ஒரு பறவை பேசினது தானே அவனுக்கு உஜ்ஜீவனம். அதே போல் நமக்கும் குருவிகள்லாம் கூவுறதே, காலை எழுந்திருந்து பேசுறதே, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புல் பறவைக்கு அரசனான கருடன், புள்ளரையன்கோ கருட வாகனனான பெருமாள். இது எதுக்கு இப்போ சொல்கிறாருன்னா, இதான் அடையாளமா. இப்போ சாதாரணமாக நம்ம யார் அடையாளமாக சொல்லிப்போம், இவர் இவர் இந்த சுவாமிக்கு தாசன். இப்போ அனந்தாழ்வானுடைய சிஷ்யர்களாக இருந்தால் அடியேன் மதுரகவி தாசன். இப்போ தொண்டையாச்சார சுவாமி சிஷ்யர்களாக இருந்தால் ஸ்ரீனிவாசதாசன். அப்போ இன்னாருக்கு நான் தாசன் அப்படின்னு சொல்லித்தானே நம்மளை அடையாளம் சொல்லிக்கிறோம். அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் இந்த தாசன் சொன்னால் அப்போ அவருக்கு நான் தாசன் அடையாளம். ஆனால் பெருமாளுக்கு எவ்வளவு பக்தனிடத்தில் ஆசை பாருங்க. அவருக்கு என்ன பேர்? கருட வாகனன், ஆதிசேஷ பர்யங்கன், வைகுண்ட நிகேதனன். அப்படின்னா தன் சிஷ்யாளை வச்சு அவர் அடையாளம் சொல்லிக்கிறார். இது எப்போவான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? நம்ம சிஷ்யனை வச்சு நம்ம சாமி எது சாமி அவளை வச்செல்லாம் என் பேரை சொல்கிறேன், பெரியவாளை வச்சு சொல்லும் அப்படின்னு உடனே பேசுவோம் இல்லையோ. அப்போ பெருமாள் என்ன சொல்லியிருக்கணும்? என் அடிமை கருடன், நீர் என்ன என்னை கருடனை வச்சு அடையாளம் சொல்கிறீள்? நான் படுத்துட்டு இருக்கிற படுக்க ஆதிசேஷன். யாரான்னு இப்போ நம்ம வாகனத்தை வச்சு இப்போ வாசலை இத்தனை வண்டி நிற்கிறது இல்லையோ, அதில் ஒரு வண்டி யாருதுன்னு போய் கேளுங்க, அது அந்த சுவாமியினுடைய வண்டி. அதே அந்த சுவாமியை பார்த்து இந்த வண்டிக்கு முதலாளின்னு சொல்லுவாளான்னு அவரை இப்படி கேள்விப்பட்டது இல்லையோ. அவருடைய வண்டின்னு சொல்லுவோமா, இல்லை வண்டி இவருதுன்னு சொல்லி அவருக்கு அடையாளம் சொல்லுவோமா? சொல்கிறோமே கருட வாகனன், பெருமாள் கருட வாகனான்னு கூப்பிட்றோம்னால் அப்போ கருடனை தனக்கு அடையாளமாக வச்சுக்க தயாராக இருக்கார். தன் பக்தர்களை கூட தனக்கு அடையாளமாக ஏற்றுக்கிறாருங்கிறதான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி சங்கின் கேளரும் கேட்டிலையோ. அந்த கோவிலுக்கு நீ பார்க்கலையா? எல்லாரும் போகிறாளே, அங்கிருந்து பாஞ்சஜன்யத்தினுடைய ஓசை கேட்குறதே உன் காதில் விடலையா? திருப்பள்ளி எழுச்சி பாட போகிறாளாம், கார்த்தால போய் திருப்பள்ளி எழுச்சி பாட போகிறாளே, அது உன்னுடைய காதில் விடவில்லையா? உள்ளே இருக்கிறத நினச்சிக்கிறா. கண்ணனே கூட இருக்கார், ராமனே கூட இருக்கிறச்சே கோவில் இருக்குமாண்ணா? இப்போ அந்த ஊரில் இப்போ இது எப்போவோ ஆண்டாள் பாடியிருக்கிற பாட்டு. அப்போ கோகுலத்தில் கோவில் இருக்கணும். அவர் இப்போ கலியுகத்தில் பாடுறதா வச்சுக்கூடாது. துவாபர யுகத்தில் நடந்தத்த கலியுகத்திலேருந்து அனுகாரம் தானே பண்ணிட்டு இருக்கா. அப்போ கோகுலத்தில் துவாபர யுகத்திலேயே கோவில் இருந்திருக்கணும். அப்போ தானே புள்ளரையன் கோன்னு சொல்லுவாள்னால் நீங்கள் என்ன துவாபர யுகத்தை சொல்கிறீள்? இதுக்கு முன்னாடி திரேதாயுகத்திலேயே கோவில் இருந்ததுன்னு விட்டார். அதனால் அர்ச்சாவதாரம் விக்கிரக ரூபத்து பெருமாள் எந்த யுகத்திலையுமே உண்டு. எங்கே கண்டோம்? சகபத்ஞா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்து பெருமாள் சேனிச்சுருக்காரோ இல்லையோ, இவர் தான் அயோத்தியில் சேனிச்சுட்டு ராமனால் ஆராதிக்கப்பட்டார். நாளை பொழுது விடுந்தியா பட்டாபிஷேகம். வசிஷ்டர் ராமனிடத்தில் சொல்கிறார், உள்ளே போகிறாமா, நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நன்னா நடக்கணும், பட்டாபிஷேகம்லாம் நிர்விঘனமாக நிறைவேறணும், உனக்கு நன்னா சீத்தை நின்று நன்னா இருக்கணும். ராமன் அவரை பார்த்துட்டே உள்ளே போனார். நேராக போய் பெருமாள் திருவடியை பிடிச்சிட்டு, இப்போவே மந்தர மேல் மாடிக்கு ஏறினா தேவையில்லையே, அவன் இன்னும் வேலையை பார்க்கவே இல்லையே, கைகை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, வரத்தை கேட்கவே இல்லை, இவர் என்ன சொன்னார், அவர் என்ன பண்ணுறார், போய் நன்னா நடக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோன்னு சொன்னால் நேராக பெருமாள்கிட்ட போயிட்டு நான் வந்த காரியம் நடக்காது போல் இருக்கே. ஏன்னா வசிஷ்டர் சொன்னது, நீ வந்த காரியம் நன்னா நடக்கணும் ராமா. ராமர் புரிஞ்சு விட்டார், வந்த காரியம் நன்னா நடக்கணும்னா பட்டாபிஷேகம் நின்னத்தான் உண்டு. இல்லைன்னா இவர் எங்கே போய் ராவணனை கொல்றது? அவர் வந்தது ராவணனை கொல்றதுக்காக. அதனால பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டார். நம்ம பெருமாள் இருந்திருக்கணுமே. ஒரு விக்கிரக ரூபத்தில் கோயில் இருக்கவே தானே இவரால் போக முடிஞ்சிருக்கு. அப்படி சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா. அந்த ஊரில் இருக்கிறவா எல்லா கோவிலுக்கும் போவாளாம். ஒரு நாளும் ராமன் பேரில் அர்ச்சனை பண்ணுவாளாம். ராமன் நன்னா இருக்கணும், ராமன் நன்னா இருக்கணும்னு. ஏறாத கோவில் இல்லை, குளிக்காத குளம் இல்லை. அப்போ இருந்திருக்கே. அதனால தான் அப்பவும் கோவில் இருந்திருக்கு, இப்பவும் கோவில் இருந்திருக்கு. கோவில்ங்கிறது கலியுகத்தில் மட்டும் நினைக்கக்கூடாது. கிருத்த யுகத்திலேருந்தே கோயில்கள் உண்டு, விக்கிரகம் உண்டு. என் பெருமாளுடைய 5 பிரகாரத்தில் அதுவும் ஒன்று தானே. கடைசி கலியுகத்துக்கு மட்டும் இந்த பிரகாரம் இல்லை. இப்போ தான் அதுக்கு பிரசித்தி. ஏன்னா கலியுகத்தில் நேராக பெருமாள் வரமாட்டார், கடைசியில் தான் வருவார். மற்ற யுகத்திலே எப்போ நினைக்கிறாரோ இறங்கி வந்துடுறார். அதனால் அவருக்கு அங்கே கோவில்களுக்கு அவ்வளவு பிராதானியம் இருக்கலை. இப்போ இருக்குன்னு வச்சுக்கோ. புள்ளரையன் கோயிலில் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. தன் அடியார்களை கொண்டே தனக்கு அடையாளம் கூறிக்கொள்ளுகிறார். வெள்ளை விழிசங்கு. ராமனை பற்றி சொல்லச்சே லக்ஷ்மண பூர்வஜம்னு சொல்லுவாள். ராமம் லக்ஷ்மண பூர்வஜம். ராமனை இலக்குவனுக்கு அண்ணனை, ராமனுக்கு தம்பி இலக்குவன்னு சொன்னால் அழகா.
இலக்குவனுக்கு அண்ணன் ராமன்னு சொன்ன அழகா, ரெண்டு அழகாத்தான் இருக்குது. ஏன்னா இந்த சங்கு வெளுப்ப சொல்கிறது இப்போ முக்கியம் இல்லை. இந்த சங்கு வெளுப்ப ஊதி அதனால் பெருமானுக்கு தொண்டு புரிந்து முகம் பிரகாசமாக இருக்கும் இல்லையோ, அதுதான் வெள்ள வெளிசங்கு. வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ, பாஞ்சஜன்யம் வர்த்துல் ஆகாரமாக ஒரு வட்டமாட்ட சங்கம் இருக்குது, வலம்புரி சங்கம். அந்த சங்கத்தினுடைய பேரரவம்னா என்னது? வட்டமாக இருக்கிற ஓம்ங்கிற பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய நடுவில் இருக்கிறது எது? ஊ என்கிற நடு எழுத்து. ஆ ஊ ம, அதில் நடு எழுத்து ஊ. அது சொல்கிறது என்ன? பெருமானத் தவிர மற்ற பேருக்கு ஜீவாத்மா ஆட்படாதவன் என் அனன்யார்க சேஷத்துவத்தை சொல்லும் இல்லையோ, அதுதான் அரவம், பேரரவம். அதோட இல்லை, அவன் பகவானுக்கு அடிமைன்னு சொல்றதை விட பாகவதர்களுக்கு அடிமைன். பேரரவம் கேட்டலையோ, அது உன்னுடைய காதல படலையா? எழுந்துரு. வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ, அப்போ உள்ளே இருக்கிறவா நினைக்கிறா கார்த்தால வந்தா அவா தங்கள் தங்கள் கைங்கிறவரால் கூப்பிட மாட்டாளோ. இப்போ இங்கே வந்து ஒருத்தர் கூப்பிடணும்னு வச்சுக்கோ, சுவாமி அர்ச்சக சுவாமி வாரும், ஆராதனத்தை ஆரம்பிக்கலாம், நீர் பரிச்சாரக சுவாமி வாரும், போய் பொங்கலுக்கு அடுப்பை ஏற்றும் அப்படின்னு அவளை போய் சொல்லுவாளோ இல்லையோ. அதெல்லாம் விடிஞ்சமத்து கடையாளம்னு வச்சுக்க முடியுமான்னா? அவரவர்கள் யாரையோ திருப்பள்ளி பாடுறதுக்காக கூப்பிட்டுருக்கா, அதை போய் சொல்கிறீங்களேனால் திருப்பள்ளி பாடினாலே விடிஞ்சதுன்னு அர்த்தம். பாதராத்திரிக்காக திருப்பள்ளி பண்ணுவா? கார்த்தால தான் பண்ணுவார்கள். அதனால விடிந்ததுன்னு புரிஞ்சுக்கோ. வெள்ள வெளி சங்கின் பேரரவம் கேட்டலையோ, அந்த துவனி உன் காதல படலையா? கேட்டலையோ, அந்த ஓசை கேட்கறதுக்கு நீ பாக்கியம் இல்லையா பெண்ணே? அதை கேட்டு எழுந்து வர்றதுக்கு ஒரு பாக்கியம் வேண்டாமா? கிருஷ்ண அனுபவத்துக்கு பாக்கியம் வேணும். அதை பெத்து இழந்து போயிடாதே. பேரரவம் கேட்டலையோ பிள்ளாய் எழுந்திராய், பகவத் அனுபவம் தெரியாமலே கிடக்கிறாய். இவள் புதியவள். பராசர பட்டர் சாதிப்பரான் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார், கிருஷ்ணானுபவம் இந்த பெண்ணுக்கு நன்னா தெரியும், ஆனால் கிருஷ்ண பக்த அனுபவத்தில் இவளுக்கு இன்னும் பழக்கம் இல்லை. அதனால பாகவத் அனுபவக்கு இவ ரொம்ப புதுசுங்கிறதுனால தான் பிள்ளாய்னு கூப்பிட்டாள். பிள்ளாய் எழுந்திராய், நீ இன்னும் பெருமானை நன்னா அனுபவிக்கலை. அனுபவிச்சா என்ன தெரிஞ்சு விடுவே தெரியுமோ? அவனை விட்டுட்டு பாகவத்தால் தான் முக்கியம்னு புரிஞ்சு விடுவேன். பெருமானை அனுபவிக்க அவர் யாரையும் தங்கிட்ட வச்சுக்க மாட்டாராம், தன் பக்தனிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாராம். நீ இன்னும் பெருமாளை சுமாராக அனுபவிச்சிருக்க, அதனால தான் அவனோட நிற்கிற. அவனை நீ நன்னா அனுபவிச்சியானா அடுத்த பக்தர்கள் அளவுக்கு போயிடுவேன். இன்னும் யோசிச்சுப்பார், நாங்கள் எதுக்கு உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம்? பக்த அனுபவம் வேணும்னுட்டு தானே. அதை போல் நீங்கள் எங்களிடத்தில் ஆதரிக்க வேண்டாமா? நான் உங்களை ஆதரிச்சுன்னு வந்திருக்கேனே, அதை போல் நீ எங்களை ஆதரிக்கணும். பிள்ளாய் எழுந்திராய், பேய்முலை நஞ்சுண்டு. என்னை எது எழுப்பித்து? உள்ளே இருக்கிற பெண்ணு கேட்குறா, என்னை வந்து நீங்கள் எழுப்புறீள், உங்களை யார் எழுப்பினா? எங்களை ஒத்தரும் எழுப்பலை, நாங்களாக எழுந்து வந்தோம். அப்படி கூட வருவாளான்னா? ஆமாம், எந்த விஷயமோ அதில் ஈடுபாடு இருந்தால் தாங்களே எழுந்துட மாட்டோமோ? சில பேர் அதை வச்சுன்னு அது சத்தம் போட்டு தட்டி தான் எழுப்பணும். ஆனால் வேலை சில பேர் பாருங்கள், வேலை இருந்தால் சரியாக 6:30 மணிக்கு எழுந்துருவா. அவளுக்கு ஒன்று வச்சு இப்போ என்ன இதெல்லாம் வந்திருக்கு, இந்த உபகரணம் கருவியெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உண்டானா? வேலை இருக்குது, கார்த்தால உற்சவம்னா நம்ம தான் எழுந்துன்னு போய் ஆகணும். அதனால் வெளியில் இருக்குவா சொல்கிறேன், எங்களை ஒத்தரும் எழுப்பலே. கிருஷ்ண பக்தி அவனை அடையணுங்கிற ஆவல் தூண்ட எழுந்து வந்தோங்கிறா. ஏதோ ஒன்று தூண்டணும் இல்லையோ, எங்களை கண்ணனை அடையணும்னு இருக்கிற ஈடுபாடு தூண்டித்து, ஈடுபாட்டினால தான் எழுந்து வந்தோம். பேய்முலை நஞ்சுண்டு. மேலே சொல்கிறா பேய்முலை. ஓ, அந்த பேயினுடைய முலைக்கு கண்ணனுக்கு என்ன ஆகுமோன்னா உண்டு. நஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டானே. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, சகடத்தையும் கண்ணன் எப்போவோ முடிச்சுட்டானே. கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்திலே திருப்பார்கடலில் சயனிச்சுருக்கார், துயில் அமர்ந்த, அதில் நன்கு உறங்கினாராம். வெள்ளம்னா குளிர்ச்சியாக இருக்கும். படுக்கைக்கு எப்போவும் 5 பண்புகள் இருக்கணும். விஷாலமாக இருக்கணும், வெளுப்பாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், மனத்தோடு இருக்கணும், குளிர்ந்து இருக்கணும். இதைத்தான் பஞ்சனைன்னு சொல்கிறோம். பஞ்சால பண்ணது மட்டும் பஞ்சனை இல்லை, பஞ்சசயனம்ங்கிற மொழியோ. அப்படின்னு இந்த 5 தன்மைகள் அதில் இருக்கணும். வெள்ளம்னு சொன்னதுனால் குழுகுழுன்னு இருக்குது. அரவுன்னு சொன்னதுனால பாம்பு மென்மையாக இருக்குது. பாம்புன்னதுனாலே குடிச்ச விஷத்துக்கு முறிவு மருந்தாயிடுத்து. வெள்ளத்தரவில் துயில்னா ஜகத்தை எப்படி ரட்சிக்கலாம், ஆறார் எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஜகத் ரக்ஷணத்தில் துயில் அமர்ந்த வித்தினை. பனிக்கடலில் பள்ளிகோள படகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலுள் வாழ வந்த மாயமனாள நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன் உனக்கிடமாய் இருக்க என்ன உனக்குறித்தாக்கினையே. பெருமான் அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறார். முதல்ல பார்க்கடலில் சயனிச்சுருக்கார், அங்கிருந்து எழுந்திருந்து உள்ளத்துக்குள்ளே வந்துருவாராம். அதனால தான் பைய துயிலமர்ந்த வித்தினை. வித்துங்கிறது விதை, ஜகத்துக்கே காரணமான விதை, அவதாரங்களுக்கு காரணமான விதை. வித்தினை உள்ளத்து கொண்டு. பெருமாளுக்கு எங்கெங்கேயோ கோயில் கொள்வதை விட பக்தர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது தான் அவ்வளவாசை.
அறவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்து பரவத்திர பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டேன்னு பெரியாழ்வா சாதிக்கிறார். பார்க்கடலை விட்டு கண்ணன் புறப்பட்டுட்டாராம். அங்கே போய் சேவிக்கிறவாள்லாம் நாங்கள் வியூகத்திலே திருப்பார்கடலில் சேவிக்கணும்னு வந்தோமே, கண்ணன் இருக்காரான. இப்போ தான் சுவாமி ஒரு 2 நாள் முன்னாடி போனார். எங்கே போயிருக்கார் தெரியல சுவாமி, சொல்லிக்கல. எப்போ வருவார் சொல்லவே இல்லை. பரமோதத்தில் போய் பார்த்தாலாம், இல்லை நேத்திக்கு தான் கிளம்பி போனார், காண எங்கேன்னு தெரியாது. திருவேங்கடத்தில் போய் சேவிச்சாலாம், இல்லை 10 நிமிஷம் ஆச்சு கிளம்பி போய். கேட்குற பக்தாளுக்கு தெரியல, ஒன்றும் அறிவிப்பு பலகையே இல்லையே. அங்கங்கேருந்து பெருமாள் கிளம்பி போயிட்டாரே, இனிமேல் திருவாராதனம் இங்கே இல்லை சுவாமி, எங்கே போயிருக்காரோ தெரியாது. எல்லா இடத்துலையும் இந்த பெருமாள் எங்கே போயிட்டாருன்னு தேடின்னு போனால் சத்தமே இல்லாத பெரியாழ்வார் உள்ளத்துல போய் உட்காந்துட்டாராம். உட்காந்துட்டு எங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா, அங்கெல்லாம் ரொம்ப நாள் இருந்தேன், நமக்கு ஒன்றும் பிடிக்கலன்னா. இந்த இடம் தான் விசாலமாக இருக்குது, பரமதம் சின்னதாக இருக்குது, ஆழ்வார் உள்ள ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்கடல் ரொம்ப சின்ன இடம், அதனால் கைகாலெலாம் ரொம்ப ஒடிச்சுன்னு உட்காந்துருக்க வேண்டியது. இவர் உள்ள எவ்வளோ விசாலமாக இருக்குன்னு நம்ம கிட்டக்க போய் பார்த்தோம். அவர் இருக்கிறதே இவ்வளவு சின்னவர், அதுக்குள்ள ஹிருதயம் இவ்வளவு, அதுக்குள்ள உள்ளம் இவ்வளவு. இந்த உள்ளத்துக்குள்ளே நாள் அவருக்கு என்ன இடத்தை பற்றியே கவலை இல்லை. இப்போ எங்கே பக்தி இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் வாழப்போகிறார். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அந்த பெருமானையே தங்க உள்ளத்தில் வச்சுருக்கிறவா முனிவர்கள், யோகிகள், விருத்தி நிஷ்டர்கள், குணநிஷ்டர்கள். முனிவர்கள் நினச்சி கைங்கரியம் பண்ணுறா, யோகிகள் நன்று மனனம் பண்ணுறவா சில பேர், நினைக்கிறவா சில பேர். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து, ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி மெதுவே நடப்படோ அதை போல மெல்ல விழுந்து ஹரி ஹரி ஹரின்னு காலங்கார்த்தால் 7 தடவை சொல்கிறாளே, ஹிருதயேன உத்வகம் ஹரிம். அவள் ஏன் மெதுவாக எழுந்திருக்கலாம்? பிரகலாதனே மலைமுகட்டிலேருந்து பிடிச்சி உருட்டி விட்டா, அவன் குடுகுடுன்னு வரைச்சே தன் நெஞ்சை இப்படி கெட்டியாக பிடிச்சிருந்தாரான். எதுக்குன்னு இவாளுக்கு புரியல. இல்லை உள்ள நரசிம்ம பெருமாள் இருக்கார், நான் உருளைச்சே அவரும் உருண்டு விட்டார்னா, அதனால தான் அவரை பிடிச்சிக்கிறேன். நம்ம பெருமாள் ஏழை பண்ணிட்டு போவோம், போகிறச்சே எங்கேயோ ஒரு பொட்டி எடுத்து ஒரு பைக்குள்ளே வச்சு விடுவோம். அதை வீசரை வா கூட்டின்னு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவர் தவிப்பர். இவன் கொஞ்சம் மெதுவாக நடந்து போகப்படாதா? இவனுக்கு நன்னா சொகுசு வண்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான், நமக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கறது இல்லை. எங்கேயானு வெளில போயிருப்போம், ஓன்னு மழை கொட்டும், அங்கே விறகு போட்டிருந்தேனே நனைஞ்சுடுத்தோ, புஸ்தகம் வச்சுருந்தேனே நனைஞ்சுடுத்தா, இல்லை இதை உலர்த்திருந்தோம், வடா அப்பலாம் உலர்த்திட்டு வந்தோம், அது என்ன ஆச்சோ? பெருமாள் சன்னதியில் நனைஞ்சுதோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டான்றா. அதை பெருமாள் நினச்சிப்பார், விறகு அப்பளா மாட்டோமான்னு என்ன நினச்சிக்கூடாதா? ஒருவேளை நான் எங்கேயான் நினைஞ்சிருந்தேன்னான்னு இவன் நினைக்க மாட்டானால் நினைக்கிறா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் நெஞ்ச கெட்டியாக பிடிச்சிருந்து பெருமான் உள்ள எழுந்துருளி இருக்கிறவே ஜாகிரதையாகத்தான் எடுத்துன்னு போகணும். மெல்ல விழுந்து ஹரியன்ன பேரறவும் ஹரிர் ஹரதி பாபானி. ஹரின்னு சொன்னாலே பாபங்களை அபகரிக்கிறவர்னு அர்த்தம். கிருஷ்ணனுக்கு அசுரர்களால் என்ன பாபம் வந்தாலும் அதையும் அபகரிக்கிறார். நமக்கு கண்ணன் கிடைக்காமல் போனாலும் அதையும் அபகரித்து கிடைக்க வைக்கிறார். ஆகவே அவனே எல்லா ஆபத்துக்களையும் போக்குவார். மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவம். நீங்கள் குழப்படு அத்தசோ பயங்கதோ பவதி யதா கேவேஷ ஏதஸ்மின் அதிருஷ்யேனாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி. பகவானை பற்ற பயம் போடும். அதனால் ஹரின்னு சொல்லு, உன் பயமெல்லாம் போடும், நீங்களும் என்னோட சேரலாம். பகவானோட சம்பந்தம் இருக்குங்கிற ஞானம் ஏற்படாத வரைக்கும் ஆபத்தெல்லாம் நம்மளுக்கு நினச்சிட்டு இருப்போம். அந்த சம்பந்த ஞானம் ஏற்பட்டுடுத்து இனிமேல் எல்லாம் அவனதுன்னு புரிஞ்சுட்டோம். அதனால் ஹரி என்ன பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து குழுன்னு அந்த ஹரிநாமன் நம்ம உள்ளத்தில் புகுந்திருக்கே, அது அனைத்து நன்மைகளையும் செய்ய போகிறதே. குளிர்ந்து எழுந்திருந்து வர வேண்டாமா? இத்தனை நாளும் கட்டாந்தரையாக வளர்ந்து போய் இரும்பு போல இருந்த நெஞ்சம் அது கமர் பிளந்து போகும்படி, அந்த நெஞ்சங்கூட நன்னா குளிர்ந்து செப்பனிட்ட நிலமாக மாறும்படி ஹரிநாமன் நம்மளை சரிப்படுத்துறதே. அதை சேர்ந்து நீயும் சொல்ல வேண்டாமா? எழுந்திருந்து வான்னு பிரார்த்திக்க பிள்ளாயின்னு கூப்பிடப்பட்ட அந்த பெண்ணும் இவர்களுடைய கோஷ்டியில் சேர எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்ங்கிறது பாசுரம். மேற்கொண்டு பேய்ப்பெண் என்ன சொன்னாள்ங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்று 6ஆம் பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பேய்முரலஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தங்கரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோரெம்பாவாய்.